வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கக்கூடியது குப்த பேரரசு. இந்த குப்த பேரரசு அப்படிங்கிறத ஆம், மகத பேரரசு அல்லது மௌரிய பேரரசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடியது ஹிஸ்ட்ரியில் குப்த பேரரசு. ஸோ குப்தர்களை பற்றி தான் அடுத்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த குப்தர்கள் அப்படிங்கும்போது இவங்களுடைய காலம் பார்த்திங்கன்னா 3ஆம் நூற்றாண்டுல இருந்து இவர்களுடைய காலமானது தொடங்குது. ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக இந்தியா அப்படிங்கிற ஒரு பரப்பளவை, அதாவது இப்போ இந்தியான்னு நம்ம சொல்லக்கூடியதை முதல்ல யார் பெரிய அளவில் பேரரசாக ஆட்சி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்தர்கள் தான். ஸோ இந்த குப்தர்களுடைய ஆட்சியை பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் தான் அறிவியல், தொழில்நுட்பம், இலக்கியங்கள், கட்டிடக்கலை, அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை இணைச்சது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குப்த பேரரசில் மட்டும்தான். ஸோ இந்த குப்த பேரரசினுடைய அந்த ஆட்சி சின்னம் அப்படிங்கிறது கருடன். ஸோ இந்த கருடன் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆட்சி சின்னம். ஸோ முதலாக குப்த பேரரசினுடைய முதல் மன்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் தான் முதலாக குப்த பேரரசை தொடங்கியவர். ஸோ அந்த ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல தொடங்கினார். 200 கிபி 240லேருந்து 280 வரைக்கும். ஸோ கிபி 240லேருந்து 280 வரைக்கும் இவர் ஆட்சி செஞ்சார். இவரும் சரி, இவரை தொடர்ந்து வரக்கூடியவருடைய மகன் கடோத்கஜர். கடோத்கஜர் அப்படிங்கிறவர் 280லேருந்து 319 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே என்னென்னா வங்காளம் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய வங்காளம் பகுதியை மட்டும்தான் இவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்கள மகாராஜா அப்படின்னு வரலாற்று கல்வெட்டுகள் இவங்கள மகாராஜா அப்படின்னு மட்டும்தான் குறிப்பிடுது. ஸோ இவங்களை இப்போ குப்த பேரரசை முதல்ல தொடங்கினது யார்? ஸ்ரீகுப்தர். ஸோ ஸ்ரீகுப்தருக்கு அப்புறமா கடோத்கஜர். இவங்கெல்லாம் சின்ன அளவில் தான், ரொம்ப பெருசாக இல்லாமல் சிறிய அளவில் தான் ஒரு பகுதியை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களை பற்றின வரலாறு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அது ஸ்ரீகுப்தர் 240லேருந்து 280, கடோத்கஜர் 280 to 319. இவங்களை தொடர்ந்து தான் பெரிய பேரரசுகள் உருவாச்சு. அதில் குறிப்பிடத்தக்கக்கூடிய நபர்னு பார்க்கும்போது முதலாம் சந்திரகுப்த மௌரியர், அதாவது முதலாம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் இந்த பேரரசினுடைய முதல் மன்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் தொடங்கினது ஸ்ரீகுப்தர். ஸோ இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 319 to 335. ஸோ 319லேருந்து 335 வரைக்கும் இவருடைய காலம். இவரை கல்வெட்டில் எப்படி குறிப்பிட்றாங்கன்னா மகாராஜாதிராஜா அப்படின்னு இவரை சிறப்பு பெயரில் அழைச்சிருக்காங்க. இவர் வங்காளம் மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும், அதாவது பீகார் பெல்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பீகார், உத்தரப்பிரதேசம், வங்காளம், இது எல்லா பகுதியும் இணைச்சு ஒரு பெரிய நிலப்பரப்பில் ஆட்சி செய்த மன்னர் தான் முதலாம் சந்திரகுப்தர். ஸோ இவர் தலைநகர் பாடலிபுத்திரம் இருக்கு இல்லையா, ஸோ பாடலிபுத்திரம் இப்போ இருக்கக்கூடிய பாட்னான்னு சொல்லக்கூடிய பாடலிபுத்திரத்தை தான் பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னாவை தான் பாடலிபுத்திரம் நம்ம முன்னாடி படிக்கிறோம். ஸோ அந்த பாடலிபுத்திரத்தை இவர் தலைநகராக வச்சுருந்தார். இவரோட ஆட்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஆட்சியை விரிவுபடுத்துறதுக்காக இந்த அடுத்த மன்னர்களையோ இவங்களையோ கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இவர் நேபாளத்துக்குள்ள இருக்கக்கூடிய லிச்சாவி அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ நேபாளத்தை சேர்ந்த லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த குமாரதேவியை இது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இது தெரியும் அப்படின்னா, சந்திரகுப்தரும் குமாரதேவியும் இணைஞ்சிருக்கக்கூடிய நாணயங்கள் எல்லாமே இவருடைய காலத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த லிச்சாவிங்கிறது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, கங்கைக்கும் நேபாளுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் தான் லிச்சாவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிச்சாவை வம்சத்தை சேர்ந்த குமாரதேவியை இவர் கல்யாணம் பண்ணியிருக்கார். ஸோ இவருடைய காலத்தில் மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது முதலாம் சந்திரகுப்தனுடைய காலத்தில் வைக்கப்பட்டது. அந்த இரும்பு தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் இருக்குது. ஸோ மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு இன்றளவும் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இவங்களுடைய அந்த
உலோகக் கலைக்கு வந்து இதெல்லாம் வந்து சான்றுகள். ஸோ முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சந்திரகுப்தர். ஸோ அந்த சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் வந்து முதலாம் சந்திரகுப்தனுடைய மகன் தான் வந்து அந்த சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரகுப்தர்னு சொல்லிட்டேன். சமுத்திரகுப்தர். ஸோ முதலாம் குப்தரை தொடர்ந்து அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் வந்து சமுத்திரகுப்தர். இவருடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமா இருக்கு வந்து. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 335 டூ 380 அப்படிங்கிறது நமக்கு 7த், 6த், 7த், 8த் புக்லலாம் அந்த அளவுல இருக்கு. பட் 11த் ஹிஸ்ட்ரி புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 335 டூ 370ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எக்ஸாம்ல வரும்போது ஒருவேளை ஆண்டுகள் ஏதாவது கேட்கும்போது 2க்கு எது ரிலேட்டடா இருக்கோ அத பொறுத்து நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு 10 ஆண்டுகள் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில அந்த 10 ஆண்டுகள்ல இடையில என்ன நடந்துச்சோ அத குடுத்துருக்காங்க. ஒருவேளை அது உண்மையா கூட இருந்திருக்கலாம். ஸோ வந்து 2 விதமான ஆண்டுகள் இருக்கு. ஒருவேளை இந்த 335லேருந்து 380 இல்ல 70ங்கிறத குடுத்துருக்கக்கூடிய விடைய வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ 335 டூ 380 இன்னொன்னு வந்து 335 டூ 370 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டுகள்ல இவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவர் வந்து மிகச்சிறந்த போர், அதாவது தலை சிறந்த வீரர், அதே மாதிரி தலை சிறந்த அரசர். ஏன்னா இவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய நிலப்பகுதியை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக தொடர்ந்து போர்களில் வந்து ஈடுபட்டு இந்த குப்த பேரரசை மிக பெரிய பேரரசாக வந்து பல மடங்கு விரிவடைய செய்தவர் வந்து இந்த சமுத்திரகுப்தர் தான். ஸோ அதனால தான் இந்த சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு விஎஸ் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறார். ஸோ இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். யார் சொன்னது அப்படின்னா விஎஸ் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவருடைய அரசவையில் பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் அப்படிங்கிறவர் வந்து அரசவை கவிஞராக இருப்பார். இவர் வந்து இவரோட சாதனைகளை விளக்கி அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டில் பிரயாகை மெய்கீர்த்தி, அதாவது இந்த சமுத்திரகுப்தனுடைய மொத்த வீரம் மற்றும் அவர் செய்த சாதனைகளை வந்து பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிற பேரில் ஹரிசேனர் வந்து எழுதி வச்சிருக்கார். ஸோ இந்த பிரயாகை மெய்கீர்த்தி யார் எழுதினது அப்படின்னா ஹரிசேனர். அதை வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டில் இவர் தான் எழுதி வச்சார். இவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகா தண்டநாயகா. இந்த மகா தண்டநாயகனா என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ மகா தண்டநாயகா துருவ பூபதியினுடைய மகன் தான் இந்த ஹரிசேனர். ஸோ இந்த ஹரிசேனரை வந்து எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா குமராதித்யா அப்படிங்கிறத வந்து கூப்பிட்டாங்க. ஸோ இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு 33 வரிகளில் நகரி வடிவத்தில், அதாவது நகரி வரி வடிவத்தில் வந்து இருக்கும். ஸோ 33 வரிகளில் நகரி வரி வடிவத்தில் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டானது இருக்கும். ஸோ இவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, போர் புரியக்கூடியதில் வந்து மிக மிக திறமைசாலி அப்படிங்கும்போது அதேமாரி குப்த பேரரசை விரிவடைய செஞ்சார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இல்லாமல் நிறைய 9 விதமான மன்னர்களை வந்து இவர் வந்து சண்டையிட்டு வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அது இல்லாமல் தென்னிந்தியாவிலையும் அஸ்ஸாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மன்னர்கள் வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மன்னர்களுமே வந்து இவருக்கு வந்து வரி கட்டுறதுக்காக, அதாவது நம்ம கப்பம் கட்டுவோம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கப்பம் கட்டுறதுக்காக இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இவர் தான் வந்து பல்லவ அரசர் விஷ்ணுகோபன் அப்படிங்கிறவரை வந்து தோற்கடித்தவர். அதாவது கடைசியாக தமிழ்நாடு வரைக்கும், அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பிடிச்சி தமிழ்நாடு வரைக்குமே இவர் கைப்பற்றியிருப்பார். ஸோ தமிழ்நாட்டில் அப்போ பல்லவ அரசராக இருந்த விஷ்ணுகோபனை வந்து இவர் தோற்கடித்து ஒட்டுமொத்த மிகப்பெரிய ஒரு குப்த சாம்ராஜ்யம். நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா முதலாம் சமுத்திரகுப்தர் காலத்தில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே குப்த பேரரசினுடைய கீழ்மைக்கு வந்திருக்கும். இவர் எப்பயுமே போரில் வெற்றி பெற்ற பிறகு குதிரைகளை பலி கொடுக்கக்கூடிய அஸ்வமேத யாகம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அஸ்வமேத யாகத்தை வந்து அவர் பண்ணுவார். ஸோ இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர். அதனால் இவருக்கு வந்து அணுகாம்பவான் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அணுகாம்பவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரக்க குணம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பட் இவர் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நிறைய போர் புரியவர் எப்படி வயலன்ஸ் இல்லாமல் இரக்க குணம் உடையவராக இருக்க முடியும்? சரி, அதுக்கு என்ன இப்போ காரணம் சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து என்ன சொல்லக்கூடியது,
இவர் வந்து மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர். அதாவது வைணவ மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இலங்கைவர்மன் மேகவர்மன் சொல்லக்கூடிய இலங்கை மன்னன் மேகவர்மன் அப்படிங்கிறவர் வந்து புத்தகயாவில் இருக்கக்கூடிய பௌத்த மதத்தில் வந்து சேர்ந்துக்கிறதுக்கும் அதேமாதிரி அந்த இலங்கை மேகவர்மன் அப்படிங்கிறவரும் இவருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அந்த புத்த மதத்தை வந்து படிச்சுக்கிறதுக்கு வந்து இவர் வந்து அனுமதி கொடுத்ததுக்காக இந்த அணுகாம்பவான் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து அதிக சமய சார்பற்றவராக வந்து தெரியப்படுது. ஆனால் வந்து சமய சார்பற்றவர்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவர் வந்து மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர்னு சொல்கிறாங்க. ஸோ 2 விதமான தாட்ஸ் வந்து இருக்குது. இவரோட அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா வசுபந்து அப்படிங்கிற வந்து பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து இவர் இருப்பாங்க. அதுமாதிரி இவர் வீணை வாசிப்பதில் சிறந்தவராக இருப்பார். அதனால் இவருக்கு வந்து கவிராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுப்பாங்க. ஸோ வீணை வாசிக்கிறதுல வந்து அவர் மிகச்சிறந்த எப்படி இந்த வீணை வாசிக்கக்கூடியது தெரியும் அப்படின்னா அவருடைய நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போன்ற படங்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறதுனால அவர் வீணை வாசிப்பதில் சிறந்தவராக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்பப்படுது. அதனால் இவருக்கு கவிராஜா அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் கடவுளுக்கு ஒப்பானவர் அப்படின்னு அழைக்கிறதுக்காக புருஷா அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்ன பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, கவிராஜா, அணுகாம்பவான், புருஷா. அது இல்லாமல் தெய்வபுத்திர சகானுசாகி அப்படிங்கிறது வந்து குசானர்கள்னு வந்து நம்ம படிப்போம். அடுத்து குசானர்கள் அப்படிங்கிறவங்க வந்து குசான பட்டம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெய்வபுத்திர சகானுசாகி அப்படிங்கிற பட்டத்தையும் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சமுத்திரகுப்தரை தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடியவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ 2ஆம் சந்திரகுப்தருடைய காலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 380 to 415 இருக்குது. பட் 11th 375 இருக்குது. ஸோ ஏன்னா சமுத்திரகுப்தனுடைய மூத்த மகனான ராமகுப்தர் 370 375 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சதா 11th புக்கில் இருக்குது. பட்டு நம்மளுடைய 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் இல்லை. அதனால் இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சுக்கோங்க. பட்டு ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அடிக்கிறதுக்காக தான் அது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 11th ஹிஸ்ட்ரி வரைக்குமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த சமுத்திரகுப்தனுடைய மூத்த மகனான ராமகுப்தர் இவர் வந்து ஒரு திறமை இல்லாதவர். ஸோ அவரை வந்து வீழ்த்திட்டு தான் இந்த சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் வந்து அடுத்ததாக வந்து அரியணை ஏறுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ராமகுப்தனுடைய மனைவி துருவாதேவியவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ தன்னுடைய எல்லையை விரிவாக்குறதுக்காக இவருடைய மகள் பிரபாவதி அப்படிங்கிறவரை வகடக பேரரசு அப்படிங்கிற வகடக பேரரசில் ருத்ரசேனர் 2ஆம் ருத்ரசேனருக்கு வந்து இவர் மனம் முடிச்சு கொடுத்துருப்பாரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யா அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், மகாராஜாதிராஜா அப்படின்னா யாருக்கு சொன்னோம், 1ஆம் சந்திரகுப்தர் வந்து மகாராஜாதிராஜா. ஸோ இந்தியன் நெப்போலியன் யார், சமுத்திரகுப்தர். ஸோ அடுத்ததாக 2ஆம் சந்திரகுப்தர் அப்படிங்கும்போது விக்ரமாதித்யா அப்படிங்கிற பட்டம் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குபேரனாக துருபச வாமினி அப்படின்னு 2 மனைவிகள் இருந்ததா கல்வெட்டுகள் மூலமாகவும் அறியப்படுகிறது. ஸோ முதலாக வெள்ளி நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டதும் இவருடைய காலத்தில் தான். இவர் வெளியிட்ட அந்த தங்க நாணயங்களுக்கு பேர் தினாரா அப்படின்னு சொல்லப்பட்டது. புரியுதா? ஸோ அதுவும் இல்லாமல் இவருடைய காலத்தில் தான் மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு இது எல்லாமே எழுதப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்தில் தான். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் பாகியான் என்ற இந்த புத்த மதத்தை சேர்ந்த சீன துறவி இருக்கார் இல்லையா, பாகியான்கிற வெளிநாட்டு தூதுவர் வந்து இங்கே வந்திருப்பார். வெளிநாட்டு தூதுவரில் வெளிநாட்டு பயணி. அவர் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்த சீன வெளிநாட்டு பயணி பாகியான் அப்படிங்கிறவர் இவருடைய அரசவைக்கு வந்திருப்பார். ஸோ இவருடைய அரசவையில் பார்த்தீங்கன்னா நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துச்சு. ஸோ நவரத்னம் அப்படின்னா ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு விதமான பேர்கள் கொடுத்து அவங்க வெவ்வேறு இதில் இருப்பாங்க இல்லையா, வெவ்வேறு விதமான பண்புகள் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து காளிதாசர் அப்படிங்கிறவர் வந்து சமஸ்கிருத புலவராக இருப்பார். அவருக்கு வந்து மாளவிகா நிமித்திரம் நிறையா அவர் இப்போ எழுதுனதெல்லாம் அடுத்து நம்ம பார்ப்போம். நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார். இது சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேன்.
இது இல்லாமல் நிறையா இருக்குது. ஸோ அமரசிம்ஹா அப்படிங்கிறவர் வந்து அகராதியியல் ஆசிரியர், வராகமீரர் அப்படிங்கிறவர் வந்து வானியல் அறிஞர், தன்வந்திரி மருத்துவர், சன்கு வந்து கட்டிடக்கலை, விட்டலப்பட்டர் அப்படிங்கிறவர் வந்து மந்திரவாதின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பட் அது மாயக்கலை வித்தகர்னு வச்சுக்கோங்க. ஸோ மாயக்கலையில் தேர்ந்தெடுத்துருக்கக்கூடியவர் தான் இந்த விட்டலப்பட்டர் அப்படிங்கிறது. அடுத்து வராச்சி அப்படிங்கிற ஒரு இலக்கியம், காகபானகர் சோதிடம், ஹரிசேனர் நம்ம ஏற்கனவே பார்த்த சமஸ்கிருத புலவர் தான். ஸோ இந்த மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் இப்போ தான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டில் யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கும்னா முதலாம் சந்திரகுப்தரை பற்றி எழுதப்பட்டிருக்கும். அதை வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். புரியுதுங்களா? ஸோ மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு வச்சது இரண்டாம் சந்திரகுப்தர். ஆனால் அதில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய சாதனைகள் மெய்கீர்த்தி எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தருடையது. சரியா? ஸோ இதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்போ அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருக்கு வச்சது? அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருக்கு வச்சது? ஸோ தெரிஞ்ச சொல்லுங்கள், அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருக்கு வச்சது? ஸோ அடுத்ததை நம்ம இதுக்கு வந்து இவருக்கு வந்து நிறைய பட்டங்கள் இருக்கும். விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜா, சிம்ம நரேந்திரர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, சகாரி அப்படின்னு நிறைய பட்டங்கள் வந்து இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வந்து இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். ஸோ குமாரகுப்தர் அப்படிங்கும்போது அவரை வந்து சக்ராதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குமாரகுப்தர் அப்படிங்கிறவர் வந்து சக்ராதித்யர் அப்படிம்பாங்க. இவர் தான் வந்து நாலந்தா உலகின் வந்து மிக பழமையான பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவித்தவர் வந்து இவர் தான். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குமாரகுப்தர் தான். இவரும் வந்து அஸ்வமேத யாகம் எப்படி போரில் வந்து வெற்றி பெற்றோன்னையும் சமுத்திரகுப்தர் பலியிடக்கூடிய அஸ்வமேத யாகம், குதிரைகளை சமுத்திரகுப்தரை போன்றே வந்து குதிரைகளை பலியிடக்கூடிய அஸ்வமேத யாகம் இவரும் செய்வார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கராதித்யா, மகேந்திர ஆதித்யா அப்படிங்கிற அடைமொழி பட்டங்கள்லாம் இருக்கும். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எப்படி வந்து தன்னோட இந்த குப்த பேரரசு வீழ்ச்சியை நோக்கி போகுது அப்படிங்கிறது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மத்திய ஆசியாவில் கீனர்கள்னு ஒரு நாடோடி பழங்குடியினர் இருப்பாங்க. அந்த கீனர்களுடைய படையெடுப்பு வந்து குமரகுப்தர் காலத்துலேயும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து குமாரகுப்தருக்கு அப்புறமா ஸ்கந்தகுப்தர் வந்து வருவார். ஸோ இவர் வந்து ஓரளவு வந்து குப்த பேரரசை கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போனாலும் இவர் வந்து அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கந்தகுப்தர் காலத்தில் வந்து கீழர்களுடைய படையெடுப்பு நடக்கும். முதல்ல வந்து ஸ்கந்தகுப்தர் ஜெயிச்சிருவார். ஆனால் அதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் கழித்து திரும்ப வந்து ஹீலர்கள் வந்து வெற்றி பெற்று இது வந்து அவரை வந்து இந்த பெரிய பேரரசுலேருந்து சின்னதாக வந்து சுருக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு சிலது வந்து இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம். ஓகே. இந்த ஸ்கந்தகுப்தர் 467 வந்து இறந்துருப்பார். அதுக்கப்புறமா வந்து குப்த பேரரசினுடைய கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர். இதில் வந்து 2 விதமான இருக்கும். ஒன்று வந்து கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர், எவ்வளவோ 540 550 வரைக்கும். இதில் கடைசி பேரரசர்னு ஒன்று இருக்கும், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ கடைசி பேரரசர்னு ஒருத்தர் இருப்பார், கடைசி அரசர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர், கடைசி பேரரசர் அப்படின்னா பாலாதித்யர்னு வரும். அதை வந்து நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ அந்த பிதாரி தூண் கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷர், அதாவது இந்த குப்தர்களுக்கு அப்புறமா ஹர்ஷரனுடைய ஆட்சி காலம் இருக்கும். அந்த ஹர்ஷ ஆட்சி காலத்தில் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து மிகச்சிறப்பாக வந்து வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத இந்த பிதாரி தூண் கல்வெட்டு அப்படிங்கிறதுல வந்து நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் கத்வாபாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், இது இல்லாமல் சோனாபட் செப்பு பட்டயங்கள்லாம் நாலந்தாவை பற்றிய பல்வேறு குறிப்புகள் வந்து இருக்கும்.
ஸோ அடுத்து குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன மாதிரியான நில வகைகள் இருந்துச்சு, இல்லை என்னென்ன மாதிரியான பதவிகள் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் முதல்ல நில வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர் நம்ம நம்ம விளைநிலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ பயிர் பண்ணக்கூடிய நிலத்துக்கு பேர் வந்து சேத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயிர் பண்ணக்கூடிய நிலத்துக்கு பேர் சேத்ரா. தரிசு நிலம் அப்படின்னா கீழா, காட்டு நிலம் அப்படின்னா அப்ரகதா, வஸ்தி அப்படின்னா குடியிருப்பு, கபத சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். ஸோ இந்த 5 விதமான நிலங்கள். ஸோ சேத்ரா அப்படின்னா பயிர் நிலம், ஸோ கீழா அப்படின்னா தரிசு நிலை, அப்ரதா அப்படின்னா காட்டு நிலம், வஸ்தி அப்படின்னா குடியிருப்பு நிலம், கபத சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். அது இல்லாமல் அமைச்சர்கள், அந்த அமைச்சர்களுடைய பேர் வந்து தண்டநாயகா. தண்டநாயகானா உயர் அதிகாரின்னு சொல்லுவோம். ஸோ இருக்கிறதுலே முக்கியமான அந்த உயர் அதிகாரிலே முக்கியமான அமைச்சர் இருப்பார் இல்லையா? அதேமாதிரி இராணுவ அமைச்சர் இருப்பார் இல்லையா? அவருக்கு வந்து மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஹரிசேனர் மகா தண்டநாயகாவினுடைய ஒரு புதல்வர். இந்த இந்த பட்டங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, வாரிசின் அடிப்படையிலே வரும். ஸோ அப்பாவுக்கு அப்புறம் மகன், மகனுக்கு அப்புறம் அப்படி பேரன், அப்படி அந்த மாதிரியே. அதே மாதிரி சந்திர விக்கிரகா, மகா சந்திர விக்கிரகா அப்படிங்கிறதும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் முக்கிய அமைச்சர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பட்டம். ஸோ அடுத்ததாக ஒரு புத்தகம் எழுதுனது யார் அப்படின்னா நிதிசாரம். எழுதினவர் வந்து காமந்தகர். இது எதை பற்றி எழுதியிருப்பார்னா அது பொருளாதாரத்தை சார்ந்தது. கிமு 400 எழுதியிருப்பார். அரச கருவூலத்தினுடைய அந்த வருமானம், அரச கருவூலத்தினுடைய வருமானத்தை பற்றி எழுதியிருப்பார். அது இல்லாமல் 2 விதமான வணிகர்கள் வந்து இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சிரேஸ்தி, சார்த்தவாகா. சிரேஸ்தி அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து வணிகம் செய்யக்கூடியவங்க. இப்போ கடையை வச்சு உட்காந்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து சிரேஸ்தி அப்படிம்பாங்க. சார்த்தவாகா அப்படின்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து சார்த்தவாகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தினாராங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த தங்க நாணயத்தினுடைய பெயர் வந்து தினாரா. ஸோ அந்த தினாரா அப்படிங்கிறத வந்து எந்த மன்னர் வந்து வெளியிட்டார், அதை வந்து நீங்கள் அடுத்து இப்போ பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். இந்த தாமோதர்பூர் கல்வெட்டுகள், இந்த செப்பேடுகள், தாமோதர்பூர் செப்பேடுகள் வந்து என்னென்னா உபரிகான்னு இருக்கும். ஸோ உபரிகான்னா ஆளுநருடைய பெயர். அந்த ஆளுநர்கள் வந்து 3 உபரிகளுக்கு மகாராஜா அப்படிங்கிற பட்டம் இருந்ததா சொல்லப்படுது. அப்புறம் மகா பிரதிகாரா அப்படின்னா அரண்மனை காவலனுடைய தலைவர். கத்தியத பகிதா அப்படின்னா அரசனுடைய சமையலறை கண்காணிப்பாளர். அதேமாரி பஹார்பூர் செப்பேடு வந்து என்ன சொல்லுதுன்னா ஒட்டுமொத்த நிலத்தினுடைய உரிமையாளர் மன்னர் மட்டும்தான், அரசன் மட்டும்தான் ஒட்டுமொத்த நிலத்தினுடைய உரிமையாளர் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போ ஹரிசேனர், காளிதாசர்லாம் சமஸ்கிருத புலவர். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதே தான். ஸோ இதில் இந்த வராகமீரர் ஒவ்வொருத்தரும் இந்த நம்ம ஏற்கனவே நவரத்னங்களில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹரிசேனர் காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹா அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபாணர் வந்து சோதிடர், சன்கு வந்து கட்டிட நிபுணர், வராச்சி இலக்கண ஆசிரியர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர், மிகிரர் வானியல் அறிஞர். ஸோ இவங்களுடைய சமூகம் என்ன மாதிரியான சமூகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழி சமூகம். அதே மாதிரி ஸ்மிருதின்னு சொல்ல, அதாவது மனு இந்த சதி, உடன்கட்டை, இந்த ஜாதிய வர்ணாசிரமம்லாம் இருக்கக்கூடிய மனுவின் சட்டங்கள் படி தான் இவங்களுடைய இது இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய அந்த சதி அப்படிங்கிறது வந்து பெண்கள் உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கமும் இவங்க இதில் இருந்துச்சு. அடிமைத்தனமும் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவமும் வைணவமும் தலை தூங்கி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த காலத்தில் புத்த மதமும் இருந்துச்சு. ஸோ புத்த மதம் இவங்களுடைய காலத்தில் தான் ஹீனாயானம், மகாயானம்னு 2 விதமாக பிரியும். ஸோ புத்த மதம் என்ன பண்ணும்னா இந்த குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 2 பார்ட்டாக வந்து செப்பரேட் ஆகும். ஒன்று ஹீனாயானம், இன்னொன்று வந்து மகாயானம். ஓகேவா?
அடுத்ததான் குப்தர்களுடைய கட்டிடக்கலை வந்து பார்க்குறோம். இது வந்து இவங்களுடைய கட்டிடக்கலை வந்து பார்த்திங்கன்னா, திராவிட அதாவது நம்ம இப்போ நம்ம கோயிலுக்கும் வட இந்திய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அது 2யும் இணைச்சு தான் இவங்க ஒரு புதுசான ஒரு முறையில கட்டியிருப்பாங்க. அதுக்கு பேரு வெசரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திராவிட மற்றும் நக அ நகரா முறைய பயன்படுத்தி 2யும் கலந்து, அதாவது நம்ம கோபுரங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூம்பு வடிவ கோபுரங்கள் மாரி இருக்கும். வட இந்தியால பார்த்தீங்கன்னா. ஸோ அது 2யும் கலந்து பண்ணியிருக்கக்கூடியதுக்கு பேரு வெசரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில வந்து அஜந்தா, எல்லோரா குகை ஓவியங்கள் இவங்களுடைய காலத்தில தான் வரையப்பட்டுச்சு. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ம மகாராஷ்டிரால. ஸோ குகை கட்டுமானத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து பாக் அப்படிங்கிற இடத்துல அதுவும் வந்து பாக் குகை கல்வெட்டு தான். அது எங்க சரி கல்வெட்டு இல்ல. பாக் குகை ஓவியங்கள் தான். அது எங்க இருக்குன்னா, மத்திய பிரதேசம். இதுவும் குகை கட்டுமானத்துக்கு தான். உதயகிரி கோட்டைகள் இதுவும் குகை கட்டுமானம் தான். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷா. ஸோ அடுத்து நூல்கள் யார் யார் என்னென்ன நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பதஞ்சலிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இல்லையா? பதஞ்சலி முனிவர் யோகாலாம் கண்டுபிடிச்சார் இல்லையா? ஸோ அதே வந்து பதஞ்சலி அப்படிங்கிறவர் என்ன எழுதியிருக்காருன்னா, பாஷ்யா அஷ்டதியாயி. மகாபாஷ்யா அஷ்டதியாயி அப்படிங்கிறத வந்து பதஞ்சலி முனிவர் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து உஸ்தபாலானா என்ன அர்த்தம்னா, லேண்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸர். யார் வந்து நிலத்தை வந்து பதிவு செய்யக்கூடிய அந்த நிர்வாகி இருக்கார் இல்லையா? அவருக்கு பேர் வந்து உஸ்தபாலா. மத்திய தேசா அப்படிங்கிறது வந்து குப்தர்களுடைய அந்த ஓவிய முறைக்கு பேர் வந்து மத்திய தேசா அப்படின்னு சொல்லுவாங்க. வராகமிகிரர் வந்து பழமரங்கள் பற்றிய குறிப்பை வந்து அவர் எழுதி வச்சிருக்காரு. இராணுவமும் அதுக்கு வந்து பெயர்களும் பார்க்கலாம். பாலாதி கிரிதா வந்து காலாட்படை தளபதி. மகா பாலாதி கிரிதாங்கிறது வந்து குதிரைப்படையினுடைய தளபதி. ஸோ வந்து நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது தேசம் அப்படிங்கிறது வந்து புக்தி என்ற பெயரில் வந்து பிராந்தங்களை வந்து பிராந்தியங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் மன்னரை வந்து தேவ் திவ்யா அப்படின்னு தேவ்தியான்னு சொல்லுவாங்க. பரம தேவ்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நிறைய சமஸ்கிருத பெயர்கள் இருக்கிறதுனால வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. வேறு ஒன்றும் இல்லை. இதை எல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ண போகிறோன்னு தெரில. எல்லாருமே ஏதாவது ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த மாகாணங்களை வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க இந்த அரசை வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, அதாவது தேசாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மாகாணங்களாகவும், அதை ஆட்சி பண்ணக்கூடியவர் வந்து உபரிகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த உபரிகாத்தை பற்றி தான் ஏற்கனவே ஒரு செப்பேடு வந்து உங்களுக்கு சொன்னேன். தாமோதர்பூர் செப்பேடில் வந்து 3 உபரிகாக்களுக்கு வந்து மகாராஜாங்கிற பட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறது அடிஷ்னலாக நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்து விஷயான்னு சொல்லுவாங்க. அதாவது மாகாணங்களை மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் விஷயாபதிகள். அடுத்து மாவட்டங்கள் கிராமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதை வந்து கிராமிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து கிராமதி யாகஷா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அது இல்லாமல் ஒற்றர்கள் இருக்கக்கூடிய ஒரு படை இருக்கும். அதுக்கு பேர் வந்து தூதகா. புரியுதா? ஸோ இவங்களுடைய பொருளாதாரம் என்ன விவசாயம் சேர்ந்தது தான். இவங்களுடைய காலத்தில் வந்து விவசாயம் செழித்து வளர்ந்துருக்கும். நீர் மேலாண்மை எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ மதம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது இல்லாமல் இவருடைய காலத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வசுபந்து அப்படிங்கக்கூடிய ஒரு பௌத்த அறிஞர் வந்து 2ஆம் சந்திரகுப்தனுடைய காலத்தில் வந்து அரசவையில் இருந்திருப்பார். அவருடைய சீடர் பேர் வந்து பார்த்திங்கன்னா திகநாகா. அவருடைய சீடர் பேர் வந்து திகநாகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சமண இலக்கியவாதி வந்து சித்தசேனா திவாகரா அப்படிங்கிறவர் வந்து சமண இலக்கியவாதியாக இருந்திருப்பார். இவர் தான் தர்க்க சாஸ்திரத்துக்கு வந்து அடித்தளமிட்டவராக இருப்பார். அதே மாதிரி இன்னொன்று நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் குமாரகுப்தர். இடித்தவர் யாருன்னா பக்தியார் கில்ஜின்னு ஒருத்தர். இது என்னென்னா டெல்லி சுல்தான்கள் படிப்போம் இல்லையா? ஸோ டெல்லி சுல்தான்கள் படிக்கும்போது இந்த பக்தியார் கில்ஜியை பற்றி நம்ம படிப்போம். அதுவும் இல்லாமல் விமலா அப்படிங்கிறவங்க வந்து சமண ராமாயணத்தை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது கீனர்கள் படையெடுப்புக்கு அப்புறமா அந்த வீழ்ச்சியானது ஆரம்பிச்சிருக்கும். குப்தர்களுடைய இலக்கியம் பார்த்தீங்கன்னா பிராகிருதம் மக்கள் பேசக்கூடிய மொழி. சமஸ்கிருதம் தான்
இப்போ எல்லா கல்வெட்டுகள்லேயும் அவங்க எழுதுனதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் பொதுவாக மக்கள் பேசக்கூடிய மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராகிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா விசாகதத்தர் அப்படிங்கிறவர் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற 2 நூல்களை வந்து இயற்றியிருப்பார். ஸோ விசாகதத்தர், தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். அடுத்து பாணினி அஷ்டதியாயி அப்படிங்கிறத எழுதியிருப்பார். ஸோ பாணினி அஷ்டதியாயி அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பார். காளிதாசர் வந்து நிறைய புக் எழுதியிருப்பார், நிறைய நாடக நூல்கள் வந்து எழுதியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாளவிகா நிமித்திரம், விக்ரமோ ஊர்வசியம், சகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதுசம்ஹாரம், இது எல்லாமே காளிதாசர் எழுதின நூல்கள் தான். அடுத்து பதஞ்சலி மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். ஆரியப்பட்டா வந்து சூரிய சித்தாந்தா, அதாவது முதல்ல பூமி தன்னைத்தானே ஒரே அச்சிலேயே தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதுன்னு சொன்னவர் வந்து ஆரியப்பட்டா. அதேமாதிரி ஜீரோவை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா. ஸோ இவர் ஆரிய பாட்டியம் அப்படிங்கிற வானியல் மற்றும் கணித நூலையும் எழுதியிருப்பார். ஸோ பூமி தன்னைத்தானே சுற்றுதுன்னு சொன்ன முதல் இந்தியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா தான். ஜீரோவை கண்டுபிடிச்சதும் ஆரியப்பட்டா தான். ஸோ சூரிய சித்தாந்தா அப்படிங்கிறது இவர் எழுதியிருக்கக்கூடிய பேர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரியபாட்டியம். ஸோ அந்த 2 விதமான நூல்களை வந்து ஆரியபாட்டியா எழுதியிருப்பார். அடுத்து வராகமிகிரர் அப்படிங்கும்போது பிருகத் சம்ஹிதா அப்படிங்கிறது வானியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு, இது எல்லாத்தையும் பற்றின நூல் தான் பிருகத் சம்ஹிதா. அடுத்து பிருகத் சாதகா, பஞ்ச சித்தாந்திகா, இது வந்து இவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள். அது இல்லாமல் பிரம்மகுப்தர் வானியல் சம்பந்தமாக பிரம்மஸ்புத சித்தாந்தா கண்டகத்யாயகா, இது வந்து அவர் எழுதியிருப்பார். சாரக்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மருத்துவ அறிஞர். சுஸ்ருதர் அப்படிங்கிறது வந்து அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ இந்தியாவினுடைய முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் யாருன்னா இந்த சுஸ்ருதர் அப்படிங்கிறது தான் நமக்கு பதிலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாலகாப்பியா அப்படிங்கிறவர் வந்து ஹஸ்த் ஆயுர்வேதா அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பார். வசுபந்து வந்து லாஜிக், அதாவது தர்க்க அறிவியல் அப்படிங்கிறத வந்து பௌத்த நூலில் வந்து எழுதியிருப்பார். அமரசிம்ஹா அமரகோசா அப்படிங்கிறத எழுதியிருப்பார். சந்திரகூமியர் சந்திர வியாகரணம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொன்றா திரும்ப பார்ப்போம். விசாகதத்தர் அப்படிங்கும்போது தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். பாணினி அஷ்டதியாயி. காளிதாசருக்கு தான் நிறைய இருக்கும். மாளவிகா நிமித்திரம், விக்ரமோ ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், சகுந்தலம், ரிதுசம்ஹாரம். அடுத்து பதஞ்சலி வந்து மகாபாஷ்யம். ஆரியப்பட்டியா வந்து ஆரியபாட்டியம், சூரிய சித்தாந்தா. ஜீரோவை கண்டுபிடிச்சதும் பூமி தன்னைத்தானே தன்னைத்தானே ஒரே அச்சில் சுற்றுன்னு சொன்னதும் ஆரியப்பட்டியா தான். ஸோ அடுத்து வராகமிகிரர், பிருகத் சம்ஹிதா, பிருகத் சாதகா, பஞ்ச சித்தாந்திகா. பிரம்மகுப்தர் வந்து பிரம்மஸ்புதா சித்தாந்தா கண்டகத்யாயகா. பாலகாப்பியா ஹஸ்த ஆயுர்வேதா. வசுபந்து தர்க்க அறிவியல். அமரசிம்ஹா அமரகோசா. சந்திரகூமியர் சந்திர வியாகரணம். இதெல்லாம் வந்து இந்த குப்தர்களுடைய காலத்தில் எந்தெந்த ஆசிரியர்கள் எந்தெந்த நூல்களை ஏற்றினாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி அடுத்து முக்கியமானது, இங்கே வந்து பௌத்தம் வந்து முக்கிய பாடப்பிரிவாக இருந்துச்சு. அது இல்லாமல் யோகா, வேதம், மருத்துவம்லாம் எல்லாமே இருந்துச்சு. யுவான் சுவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு பயணி வந்து ஹர்ஷர் காலத்தில் இங்கே நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்திருப்பார். ஸோ இங்கே வந்து அவரும் வந்து அவரும் வந்து இங்கே படிச்சிருப்பார். ஸோ இதை வந்து இடித்தது வந்து பக்தியார் கல்ஜி. யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக இது வந்து சொல்லப்படுது. ஸோ என்னென்ன மாதிரியான தொல்லியல் சான்றுகள் வந்து குப்தர்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்கள். ஸோ இவங்க வந்து நாணயங்கள் வெளியிட்டாங்க இல்லையா, அந்த நாணயங்கள். அதுக்கடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் பற்றியது. முதலாம் சந்திரகுப்தருக்கு வந்து மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. ஸோ இந்த இரும்பு தூண் கல்வெட்டில் வந்து எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் முதலாம் சந்திரகுப்தரை பற்றி. ஆனால் எழுதுனது சரி, அந்த தூணை வச்சது வந்து 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தர் காலத்தில் பிதாரி தூண் கல்வெட்டு.
அதுக்கடுத்து மதுபான் செப்பு பட்டயம் வந்து பஞ்சாப்பு, சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு, அதுக்கடுத்து கத்துவா பாறை கல்வெட்டு. ஸோ இதெல்லாம் வந்து தொல்லியல் சான்றுகள். இதில் அவ்வளோவா இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அது என்னென்னா யார் யார் எந்த ஏதாவது சின்னது இந்த இப்போ மதுபான் இப்போ இதில் ஒரு 4 ஏதாவது கொடுத்துட்டு இது எது வந்து குப்தர் காலத்தை சேராத கல்வெட்டு இல்லை சேர்ந்த கல்வெட்டு அப்படின்னு கேட்கும்போது இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தொல்லியல் சான்றுகள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, குப்தர்களுடைய கடைசி அரசர் யார்? விஷ்ணு குப்தர். ஆனால் குப்தர்களுடைய கடைசி பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாதித்யர் என்ற முதலாம் நரசிம்மகுப்தர். ஏன்னா இவர் தான் வந்து அந்த பெரும்பான்மையான இடத்த வந்து ஆட்சி புரிஞ்சார். இவர் காலத்துக்கு அப்புறமா அது சிதறுண்டு சின்ன சின்ன அரசுகளாயிரும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக குப்தர்களே இல்லைங்கிற நிலைமைக்கு வர்றது விஷ்ணுகுப்தர் காலத்துக்கு அப்புறமா தான். புரியுதுங்களா? ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய பேரரசர் அப்படின்னா பாலாதித்யர் என்ற முதலாம் நரசிம்மகுப்தர். சரிங்களா? இவர் வந்து என்ன பிரச்சனை இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி இந்த பாலாதித்யர் அப்படிங்கிறவர் வந்து புத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர். இந்த மிகிரகுலரர் அப்படிங்கிறவருக்கு வந்து இவர் கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தார். இந்த மிகிரகுலரர் யாருங்கிறத அடுத்து இந்த கதையில் சொல்கிறேன். இந்த மிகிரகுலருக்கு வந்து பௌத்தம் அந்த புத்த மதமே பிடிக்காதனால என்ன பண்ணுவார்னா, இவர் மேலே போர் தொடுத்து போரில் வந்து தோற்றுருவார் மிகிரகுலரர். அதே மாதிரி பாலாதித்யர் வெற்றி பெற்றுவார். இருந்தாலும் கடைசியாக வஞ்சகம் பண்ணி இவர் ஆட்சியிலேருந்து வெளியேற்றிடுவார். ஸோ இவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி பேரரசர் பாலாதித்யர் என்ற முதலாம் நரசிம்மகுப்தர். இவர் என்ன பண்ணுறாரு, மிகிரகுலரர் அப்படிங்கிறவருக்கு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ மிகிரகுலரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஹீனர்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஹீனர்களுடைய படையெடுப்பின் காரணமாக தான் இந்த குப்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ அந்த ஹீனர்கள் வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர். இவங்க வந்து ஸ்கந்தகுப்தனுடைய போரில் ஈடுபட்டு தோல்வி அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா 12 வருஷம் கழித்து திரும்பவும் வந்து குப்த பேரரசனுடைய அந்த ஸ்கந்தகுப்தருடைய போரிட்டு அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. அப்போ தோராமானார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீனர்களுடைய தலைவர் வந்து தன்னை வந்து தனி மன்னரை அறிவிச்சிருவார். அவருடைய மகன்தான் அந்த மிகிரகுலரர். புரியுதுங்களா? ஸோ ஸ்கந்தகுப்தர் காலத்துக்கு அப்புறமா குப்த பேரரசு வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை இழந்துருச்சு. இருந்தாலும் யாருக்கு, அந்த மிகிரகுலரருக்கு வந்து 5 கப்பம் கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த மிகிரகுலரர் வந்து பௌத்த மதம் பிடிக்காதனால பாலாதித்யர் கூட சண்டை விட்டு கடைசியில் வந்து ஒட்டு மொத்தமாக இந்த குப்த பேரரசே இல்லாமல் போனதுக்கான காரணம் இங்கேருந்து தான் வருது. புரியுதுங்களா? சரி, கடைசியில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிகிரகுலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்தர்கள் ஆட்சியிலேருந்து வெளியேற்ற இவரை வந்து பார்த்தீங்கன்னா மாலவத்தை ஆட்சி செய்த யசோதவர்மர் அப்படிங்கிறவர் வந்து இந்த மிகிரகுலரை தோற்கடித்து இந்த ஹீனர்கள் அப்படிங்கிற இதே இல்லாத மாதிரி அவர் பண்ணிடுவார். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்படி தான் ஒருத்தன் வெட்டி கொள்றது தானே வரலாறாகவே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ சொன்னதில் ஏதாவது கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன்னு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. நான் ஏன்னா நிறையா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக இலக்கிய சான்றுகள். இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதில் வந்து நாரதனுடைய நீதி சாஸ்திரம், அடுத்து பாணரினுடைய ஹர்ஷ சரிதத்தில் வந்து இவங்களை பற்றி எழுதியிருப்பாங்க. அதுமாதிரி இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்து சீன பௌத்த துறவி வந்திருப்பார்ல பாகியன், அவருடைய பயண குறிப்பு, ஹர்ஷர் அவர் எழுதின ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா அப்படிங்கிற நூல்களில் வந்து இந்த குப்தர்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கும். அடுத்து யுவான் சுவாங்கிறது வந்து ஹர்ஷர் காலத்தில் வந்து சீன பயணி தான். இவர் வந்து சியூக்கின்னு வந்து ஹர்ஷர் ஆட்சியின் போது ஒரு புக் எழுதியிருப்பார். அதுலேயும் குப்தர்கள் பற்றி எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்ககிட்ட என்ன மாதிரியான உலோக சிற்பங்கள் வந்து கிடச்சிருக்குன்னா, நாலந்தாவில் வந்து பார்த்திங்கன்னா 18 அடி இருக்கக்கூடிய புத்தர் சிலை, அதே மாதிரி சுல்தான்கஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி இருக்கக்கூடிய புத்தர் சிலை. ஃபுல்லாகவே 7 தான் இருக்காங்க இவங்க. அடுத்து ஓவியங்கள். ஸோ இந்த ஓவியங்கள் வந்து ஓவியத்துக்கு வந்து என்ன பேர் சொல்லியிருந்தேன், மத்திய தேசா ஓவிய முறை. ஸோ மத்திய தேசா ஓவிய முறைன்னு வந்து இதை சொல்லுவாங்க. இவங்க வந்து அஜந்தாவில் இருக்கக்கூடிய எல்லோரால் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய ஓவியங்களாக இருக்கட்டும், குவாலியர் பாக்கில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும்,
பதாமியில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களுடைய ஓவிய வகையை சேர்ந்தது தான். இந்த ஓவிய வகையை சேர்ந்தது என்னென்னா ஃப்ரெஸ்கோ சுவர். அதாவது ஃப்ரெஸ்கோ அப்படின்னு ஒரு வகை இருக்குது இந்த ஓவியம். அது என்னென்னா சுவர் ஈரமாக இருக்கும்போது வரைஞ்சோம்னா அது ஃப்ரெஸ்கோ. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சுவரை வந்து அப்போத்தையும் பெயிண்ட் அடிச்சிருக்கான், பெயிண்ட் அடிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா ஃப்ரெஸ்கோ. அந்த ஃப்ரெஸ்கோ வகையை சேராதது, நீங்கள் இது சேர்ந்ததுன்னு நினச்சக்கூடாது. ஃப்ரெஸ்கோ வகையை சேராதது இது மத்திய தேசம், ஓகேவா? ஸோ அதுக்கு இதுக்கும் ஃப்ரெஸ்கோ அப்படின்னா சுவர் ஈரமாக இருக்கும்போதே நம்ம வந்து வரைகிறதுக்கூடியதுக்கு பேர் வந்து ஃப்ரெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த ஓவியங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து ஃப்ரெஸ்கோ ஓவிய வகை கிடையாது. இது வந்து மத்திய தேச ஓவிய முறையை சேர்ந்தது, ஓகேவா? ஸோ இவங்க அடுத்து நில குத்தகையெல்லாம் வாடகைக்கு விட்டுருப்பாங்கல்ல. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான குத்தகை அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. நிவி தர்மானா அறக்கட்டளைக்கு வந்து நில மானியமாக கொடுக்கக்கூடியது. அதே இது நிவி தர்ம அக்ஷயனா அப்படின்னா அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிலம் தான், ஆனால் வந்து நிரந்தரமான அறக்கட்டளையாக இருக்கணும். அது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய அறக்கட்டளையாக இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய மானியம், நில மானியம். அடுத்து அப்ரதா தர்மா அப்படின்னா வருவாய் பயன்பாடு. இந்த அதாவது வந்து அந்த நிலத்துலேருந்து தேவையான வருவாயை நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் அந்த வருவாயை வச்சு நம்ம தானமோ இல்லை இந்த நிலத்தை வந்து நம்ம அதாவது அடுத்தவங்களுக்கு விற்கிறதுக்கோ இல்லை வந்து அடகு வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ வந்து தானமும் நிர்வாகம் செய்ய முடியாது, ஆனால் வருவாயை வந்து எடுத்துக்கிடலாம். அதுக்கு வந்து அப்ரதா தர்மா. அடுத்து பூமி சித்ராயனா, அதாவது தரிசு நிலமாக இருக்கக்கூடியதை என்ன பண்ணுறது, நல்ல பயிர் செய்யக்கூடிய நிலமாக மாற்றுறவங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, அதாவது குத்தகை உங்களுக்கு இல்லை, நீங்கள் தரிசு நிலத்தை வந்து என்னவா மாற்றிட்டீங்க, சாகுபடி நிலமாக மாற்றிட்டீங்க, அதனால் உங்களுக்கு குத்தகை கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக பயிர் பண்ணிக்கோங்க அப்படின்னு குத்தகை இல்லாமல் கொடுக்குறதுக்கு பேர் வந்து பூமி சித்ராயனா. அடுத்து அக்ரஹாரம்னாலே தெரியும், பிராமணர் தான். ஸோ இப்போ அக்ரஹார மானியம்னா பிராமணர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. அடுத்து தேவக்கிரகார மானியம். தேவக்கிரகாரம்னா அடுத்து கோவிலோட மராமத்து, வழிபாடு, இதுக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவுகளுக்காக நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து தேவையான வருவாயை எடுத்து கோவில் மராமத்துக்கும் செலவுகளுக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக. அதுக்கடுத்து சமய சார்பற்ற மானியம். இது வந்து நிலப்பிரபுகளுக்காக கொடுக்கப்பட்டது. புரியுதா? இதெல்லாம் வந்து நில குத்தகை வகை. அது எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கடைசியாக குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன மாதிரியான வரி இருந்துச்சு, அந்த வரியினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாகா அப்படின்னா விளைச்சலில் நம்ம எவ்வளோ விளைவிச்சாலும் அந்த இதில் வரக்கூடிய விளைச்சலில் வந்து அரசனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய 6ல் 1 பங்கு. நம்ம 6 மூடை நெல் எடுத்தோம்னா 1 மூடை நெல்லை வந்து என்ன பண்ணிடணும், அரசனுக்கு வந்து கொடுத்துடணும். ஏன்னா அதுக்கு பேர் வந்து பாகாங்கிற வரி. அடுத்து போகாங்கிற வரி என்னென்னா அரசருக்கு வந்து நம்ம இப்போ அரசர் வந்து அன்றாட தேவைகளுக்காக பழங்கள், காய்கறிகள், பூக்கள், விறகு இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் ஒவ்வொரு மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் போல். ஸோ அதுக்கு வந்து போகா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கரா அப்படிங்கிறது வந்து இந்த வரியும் இல்லாமல் அப்பப்போ குறிப்பிட்ட இடைவெளியில் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து திடீர்னு எனக்கு செலவுக்கு காசு கம்மியாக இருக்குன்னா நான் திடீர்னு போட்டுக்கிறது தான், அந்த மன்னர்களாக பார்த்து போட்டுக்கிறது தான் போல். ஸோ குறிப்பிட்ட இடைவெளியில் விவசாயிகளை பற்றி யோசிக்காமல் போட்டுக்கிற வரி தான் வந்து கரா தான். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஆட்சியாளருமே விவசாயியை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. எல்லா ஆட்சியாளருமே கடைசியில் வன்முறை என்னமோ விவசாயி மேலே தான் திணிக்கிறேன், அது ஏன்னே தெரிலைங்க. அடுத்து பலிங்கிறது வந்து ஒடுக்குமுறை வரி. அதாவது என்னென்னா வந்து மக்கள் விருப்பப்பட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா நாளடைவில் கட்டாயமாக நீங்கள் இதை கொடுத்து தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க சட்டம் போட்டு அதை இதாகிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அதான் தானமாக கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்குறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த பலிங்கிறது வந்து ஒழுங்காக கொடுத்துக்கிட்டு சும்மா ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லை இதை இன்னைக்கு கொடுத்து தான் ஆகணும்னு சட்டம் போட்டு இதை ஒடுக்குமுறை வரியாகவே மாற்றிட்டாங்க. அடுத்து உதியங்காங்கிறது காவல் அல்லது நீர் வரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் எந்த வரின்னு நமக்கு தெரியல. ஸோ காவல் அல்லது நீர் வரியாக இருக்கலாம், இதுவும் ஒரு கூடுதல் வரி தான். அடுத்து உபரிகரா அப்படிங்கிறது இது எதுக்காக விதிக்கப்பட்டுச்சுன்னே தெரில, இது எதுக்காக இந்த வரி போட்டாங்கன்னே தெரில. ஸோ இதுவும் வந்து கூடுதல் வரி தான். அடுத்து ஹிரண்யா அப்படிங்கிறது தங்க நாணயங்கள் மீது விதிக்கக்கூடிய வரின்னு நேரடியாக பொருள் வருது. ஆனால் பாகால், அதாவது முதல்ல நமக்கு
கொடுத்தோம்ல விளைச்சலில் ஆறில் ஒரு கொடுத்தோம்ல, அதை வந்து பொருளாகவே கொடுக்குறது. பொருளானா எப்படின்னா, நீங்கள் நெல் எடுத்தீங்கன்னா நெல்லாவே கொடுக்காம அதுக்கு பதிலாக வந்து அப்போ நாணயங்கள் பழக்கத்தில் இருந்துச்சுன்னா நாணயமாகவே கொடுக்குறது. அது மாதிரி பொருளாகவே கொடுக்குறது வந்து ஹிரண்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாதா பூதா பாருங்க. இப்போ இருக்கும் ஆட்சியாளரோட அவங்க ரொம்ப வரி போட்டிருப்பாங்க போல. காற்றுக்கும் ஆவிக்கு செய்ய வேண்டிய சடங்குகளுக்காகவே வழி போட்டிருக்காங்க. காற்றுக்கு கூட வரி போட்டிருக்காங்க. அடுத்து வாதா வாதா பூதா அப்படின்னா, ஸோ பூதம்னா ஆவி, வாதானா காற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து கலி வகாரா, இது வந்து கலப்பை வச்சுருக்க ஒவ்வொருத்தனுக்குமே வரி. ஒரு கலப்பை வச்சுருக்க ஒவ்வொரு விவசாயியுமே இந்த கலி வகாரா அப்படிங்கிற இதை வந்து கட்டணும். அடுத்து சுல்கா, சுல்காங்கிறது சுங்க நுழைவு வரி. இது இல்லாமல் கிளிப்தா, உபகிலிப்தா, இது என்னென்னா நிலத்தை வந்து நம்ம பதிவு செய்கிறப்ப போடக்கூடிய ஒரு விற்பனை வரி தான் கிளிப்தா, உபகிலிப்தா. ஸோ இதோட நம்மளுக்கு குப்தர்களில் முக்கியமானது என்னென்னவோ அதுவும் 6, 7, 8 மற்ற 7, 6, 7 மற்றும் 11 இதிலெல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதை வந்து சீக்கிரமாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக வந்து டெல்லி சுல்தானேட் போயிடலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா டெல்லி சுல்தான்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கும்போது இந்த டெல்லி சுல்தான்கள்லாம் யார், எங்கேருந்து இவங்க வந்தாங்க, எப்படி வந்து இந்தியாவில் ஆட்சி பண்ணாங்க, ஸோ இது எல்லாத்தையுமே எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க, என்னென்ன மாதிரியான வம்சங்கள் எல்லாமே ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய இந்த டெல்லி சுல்தானேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெல்லி சுல்தானேட்டுக்கு முந்தைய வரலாறுனா அவங்க எப்படியெல்லாம் போர் புரிஞ்சு எந்த வரிசையின் அடிப்படையில் இவங்க இந்த உள்ளே வந்தாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெல்லி சுல்தானுக்கு முந்தைய இது வந்து நீங்கள் ரொம்ப ஒரு சில விஷயங்கள் நான் மட்டும் அதை சொல்கிறது வந்து ஒரு சின்ன கதை மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேவா? என்னென்னா ஈராக்கில் அப்போ வந்து ஒரு ஆளுநர் இருக்கார், ஹஜாஜ் பின் யூசுப் அப்படின்னு. அந்த ஆளுநர் வந்து என்னென்னா எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே நுழையணும் அப்படிங்கும்போது அப்போ சிந்து பகுதினா பாகிஸ்தானுடைய பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தக்கூடிய மன்னர் பேர் வந்து தாரிக். ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாவது வந்து கைப்பற்றணும், இந்தியாவுக்குள்ளே போகணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே உலகத்துக்கே தெரியுமே, அப்போ இந்த 1100 இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் இந்த உலகத்திலே மிக 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 வளமான நாடு எதுன்னா, அதே மாதிரி இப்போ சொல்லக்கூடிய நம்ம என்ன சொல்கிறது ஜிடிபின்னு சொல்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ ஜிடிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ஜிடிபி தான் வந்து ஹை இருக்கிறதுலே, உலகத்திலே ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய செல்வ செழிப்பாக நாடாக இருந்தது அந்த காலகட்டத்தில். எப்போ இந்த ஆங்கிலேயர்லாம் வர்ற வரைக்கும், எப்போ இவங்க வந்தாங்களோ வந்து இருக்கிறதப்புறம் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அது அந்த தொடர்ச்சியை தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் வரலாறில். ஸோ வந்து டெல்லி சுல்தானுக்கு முந்தைய வரலாறு என்னன்னு பார்ப்போம். ஸோ ஈராக்கோட ஆளுநர் ஹஜாஜ் பின் யூசுப் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே நுழையணும்னு பார்க்குறாரு. அப்போ எந்த வழியாக போகலான்னு பார்க்கும்போது சிந்து பகுதி வழியாக தான் போக முடியும். அப்போ சிந்து பகுதி வழியாக போகணுன்னா இவங்க கூட போர் பண்ணணும். இவங்க கூட போர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா? இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து கடற்கொள்ளையெல்லாம் உங்கள் ஏரியாவில் இருந்தே நடக்குது, அதனால் நான் உங்கள் மேலே போர் தொடுக்க போகிறேன்டான்னு சொல்லிட்டு கடல் வழியாகவும் தரை வழியாகவும் 2 படையை வந்து அனுப்புகிறாரு தாரிக்கை வந்து மீட் பண்ண எப்படியாவது தாரிக்கை வீழ்த்தி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு. ஆனால் என்ன ஆகி போகுதுன்னா தாரிக்கு வந்து 2 படையும் ஒரே நேரத்தில் அடித்து விரட்டி விட்டுறாரு. என்னால் என்னையோட நீங்கள் விரட்ட பார்க்குறீங்கன்னு சொல்லி மொத்தமாக அடித்து விரட்டி விட்டுறாரு. ஏன்னா இந்த தாரிக் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய இந்த சிந்து பகுதி வந்து என்னென்னா முழுக்க முழுக்க பிராமணர்களால் ஆட்சி பண்ணக்கூடிய பகுதியாக இருந்துச்சு. அதனால தான் இந்த ஏரியாவுக்கு பேரே வந்து பிராமணாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து முழுக்க முழுக்க பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் பிராமணாபாத் அப்படின்னு இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில்
தோல்வி அடைஞ்சிட்டு அவர் திரும்ப போயிட்டார். இருந்தால் ஒரு தடவை ருசி கண்ட பூனை விடாதுங்கிற மாதிரி எப்படியாவது செல்வத்தை கொள்ளையடிச்சே ஆகணுமே. அதனால் 17 வயசாக இருக்க முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர்கிட்ட நிறைய படைகளை கொடுத்து நீ போருக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த சிந்து பகுதியின் மீது வந்து போரை வந்து திரும்பவும் தொடங்குறாங்க. எத்தனை ஒரு 2-3 ஆண்டுகள் கழிச்சு. இந்த ஆண்டுகள்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி. ஏதாவது வந்து ரிலேட்டடாக வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக கூற்றில் ஏதாவது கேட்டாங்கன்னா அடிச்சுக்கிறதுக்காக சொன்னேன். அதுக்காகத்தான் இந்த கதையும். நீங்கள் ரொம்ப பெருசெல்லாம் படிச்சுக்கிற தேவையில்லை, தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுக்காக. ஸோ இந்த முகமது பின் காசிம் வந்து திரும்ப என்ன பண்ணுறாரு, தாரி கூட வந்து சண்டை விடுறாரு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, உள்நாட்டு மக்கள் வந்து அவர் மேலே அதிருப்தியில் இருக்கா. ஏன்னா உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து பிராமணர்கள் இருந்தாலே ஏதாவது ஒரு இது நடந்து போகும். அதனால் பயங்கரமான அதிருப்தி, சுற்றி இருந்தவங்க எல்லாமே அதிருப்தியில் இருக்கும்போது ஈஸியாக வந்து என்ன ஆகி போகுது, முகமது பின் காசிம் வந்து ஜெயிச்சிடுறாரு. தாரிக் வந்து தோற்று போயிடுறாரு. ஸோ இப்படி தோற்றதுக்கப்புறமா இது அந்த ஈராக் இருந்துச்சு இல்லையா, அந்த ஆளுநர் சொன்னோம் இல்லையா, அது வந்து அரேபிய பேரரசாக இருந்துச்சு. அந்த அரேபிய பேரரசு வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அந்த அரேபிய பேரரசு உடஞ்சதுக்கப்புறமா அந்த முகமது பின் காசிப் அந்த ஏரியாலாம் இருந்துச்சுல்ல, அவங்களாம் வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சமானித் பேரரசுன்னு ஒன்று. அப்போ வந்து குரசன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அதை அல்ப்டிஜின் அப்படின்னு ஒருத்தர் வந்து கைப்பற்றி அதுக்கு வந்து சபுக்ஜதீன் அப்படிங்கிறவர் வந்து முடிசூட்டுறாரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து திரும்பவும் வந்து அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுடைய ஜெயபாலரை வந்து தோற்கடித்து ஆட்சிக்கு வராங்க. அப்போ இந்த சபுக்ஜதீனுடைய மகன்தான் முகமது கஜினி. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முகமது கஜினி. இவன் யாருன்னா சபுக்தஜீன் அப்படிங்கிறவனுடைய மகன்தான் இந்த முகமது கஜினி. இவர் 997 வந்து அவர் செத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, அதான் ஆப்கானிஸ்தான் மன்னருங்க ஜெயபாலரை தோற்கடிச்சிட்டாங்கல்ல. ஸோ அங்கே ஆப்கானிஸ்தானில் போய் நீ இருந்துக்கப்பான்னு சொல்லி முகமது கஜினி அனுப்பிவிட்றாங்க. இவர் இங்கே இந்த பக்கம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த குரசனை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இவர் ஆப்கான் போனார் இல்லையா. இப்போ என்னன்னா உல்டாவாயிருச்சு, இவர் குரசன் வந்துட்டார், அவங்க அப்பா ஆப்கான் போயிட்டார். ஆப்கான் போனப்போ அங்கே போய் இறந்துட்டார். இறந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட தம்பி இஸ்மாயிலுக்கு வந்து இவர் தான் குரசன் வந்துட்டார், அங்கே ஆப்கானிஸ்தானில் இருந்து அவனோட தம்பிக்கு முடிச்சு விட்டாங்க. இவர் கோபத்தில் போய் அவங்க தம்பியை போட்டு தள்ளிட்டு இவர் வந்து முகமது கஜினி அப்போதான் முதலாக மன்னர் பட்டம் வாங்குறார். இப்படி தான் முகமது கஜினிங்கிற அந்த இது வந்து இவ்வளோ நீண்ட நெடிய வரலாறாக வந்துச்சு. ஸோ அப்போ முகமது கஜினிங்கிறது யார், 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தார்ல, அவர் தான் முகமது கஜினி. ஸோ இவருக்கு வந்து யாமினி உத்தவுலாங்கிற பட்டத்தை வந்து கலிபாக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கலிபானா யாருங்கிறதுலாம் போனோம்னா பெரிய கதையாக போகும். ஸோ அதெல்லாம் வேணாம் நமக்கு. ஸோ யாமினி உத்தவுலா பட்டத்தை யாருக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு வேளை கேட்டால் அது வந்து முகமது கஜினி. ஓகேவா? ஸோ இவருக்கு அந்த முகமது கஜினி வந்து 17 முறை வந்து இந்தியாவை படையெடுத்து போனார் இல்லையா. அவர் அப்போ வந்து இந்த 1025 இது வந்து கொஞ்சம் முக்கியமானது, அதனால தான் திரும்ப சொல்கிறேன். 1025 சோமநாதபுரம் கொள்ளை, அதாவது சோமநாத் கோவில், குஜராத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு கோவில். அங்கே இருந்த இதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அந்த 1025 சோமநாதபுரத்தை வந்து இவங்க வந்து கொள்ளையடிச்சு, குஜராத்தில் இருக்கக்கூடிய கோவில் நகரமான சோமநாத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1029 ரெய்னி ஈரானிய நகரையும் கொள்ளையடிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இந்த ஈரானிய நகரை கொள்ளையடிச்சாங்கல்ல, இது வந்து மொத்தத்துக்கே வந்து மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 1 கோடிக்கு உள்ளே தான் வந்து 1 கோடி தினார்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இந்த ஒட்டு மொத்தத்தில் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த சோமநாதபுரத்தில் கொள்ளையடித்தது மட்டும் தங்கம் மட்டுமே 2 கோடி தினாருக்கு மேலே. அப்போ எவ்வளோ பெரிய இது நம்மகிட்ட இருந்திருக்கு, வளங்கள் இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போதைக்கு இருந்த மதிப்பில் 2 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலானதை இந்த சோமநாதபுரம் கொள்ளையில் வந்து அவங்க அடிச்சிருப்பாங்க. ஸோ 1025 சோமநாதபுரம் கொள்ளை, இது வந்து ஒருவேளை
கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா முகமது கஜினி இறந்து போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அவனோட மகன் இவங்கெல்லாம் வர்றாங்க. கடைசியாக வந்து முகமது கஜினி இறந்ததுக்கப்புறம் அந்த பெரிய சாம்ராஜ்யம் சின்ன சின்ன சாம்ராஜ்யங்களாக உடையுது. ஸோ 1192 கடைசி கஜினி மன்னர் வந்து குரவ்ஷா அப்படிங்கிறவரை முகமது கோரி அப்படிங்கிறவர் வந்து போட்டு தள்ளிடுறார். இதோட கஜினி வம்சம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக எந்த வம்சம் வருது? கோரி வம்சம் அப்படிங்கிறது. அந்த கோரிங்கிறவங்க யாருன்னா, கஜினிக்கு வடக்கு பக்கத்தில் வந்து கோரியும், மேற்கு பக்கத்தில் வந்து இந்த செஜிலியக்குன்னு சொல்லக்கூடிய துருக்கியர்கள் தான் 2 பேருமே எப்பயுமே போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை எப்படியாவது பிடிச்சிடணும்னு. ஸோ கடைசியில் முகமது கோரி வந்து கைப்பற்றாரு. ஸோ அந்த முகமது கோரி யாருன்னா, இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா மொய்சுதீன் அகமது. இப்போ தான் நம்ம டெல்லி சுல்தானேட்டுக்குள்ளேயே வரோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சும்மா, ஓகேவா? இதுக்கப்புறமா தான் முக்கியமான விஷயமா வருது. அப்போ இந்த முகமது கோரி என்ன பண்ணுறாப்புல, இதை பிடிச்சிட்டாப்புல. ஆப்கானு அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே பிடிச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் என்ன பண்ணுறாரு, இந்தியாவை நோக்கி வர்றாரு முகமது கோரி வரும்போது முதல் தரையின் போர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கஜினி வந்தார், கொள்ளையடிச்சிட்டு போனார், அதெல்லாம் பார்த்துட்டான். ஏன்னா அடுத்து என்னென்னா, முதல் தரையின் போர் அப்படிங்கிற பேரில் முகமது கோரி இந்தியாவுக்குள்ளே திரும்ப படையெடுத்து வர்றாரு. எப்படியாவது திரும்ப கொள்ளையடிக்கலாம்னு. மொத்தம் இவங்க வந்ததில் அதுக்கு தான் கொள்ளையடிக்கிறேன். ஸோ இந்த முதல் தரையின் போர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சும்மா நீங்கள் கதை மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். முக்கியமானது என்னென்னா, சோமநாதபுரம் கோவில் கொள்ளை 1025, 1929 ரேங்கிற ஈரானிய நகரனுடைய கொள்ளை. அது இல்லாமல் முதல் தரையின் போர். இந்த முதல் தரையின் போர் அப்படிங்கும்போது, முதல் தரையின் போர் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகான், அஜ்மீர் ஆட்சி பண்ணக்கூடிய பிருத்திவிராஜ் சவுகான் அப்படிங்கிறவருக்கும் இந்த போரானது, முதல் தரையின் போரானது நடக்கும். இந்த போரோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, முகமது கோரி தோற்று உயிருக்கு போராடி இருக்கும்போது ஒரு குதிரைப்படை வீரன் வந்து அவரை காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்க. ஸோ முதல் தரையின் போர்லேருந்து யார் ஜெயிச்சா? பிருத்திவிராஜ் சவுகான் ஜெயிச்சிட்டாரு. முகமது கோரி வந்து இறக்கக்கூடிய தருவாயில் ஒரு குதிரைப்படை வீரனால் காப்பாற்றப்பட்டு ஓடிப்பிட்டாப்புல. ஆனால் போய் அடுத்த வருஷமே திரும்ப வந்துடுறாரு. அப்போ 2ஆம் தரையின் போர். ஸோ முதல் அந்த தரைங்கிறது அந்த 2 பேரும் சண்டை ஓட்ட இடத்துக்கு போயிரு. ஸோ முதல் தரையின் போர் 1191 பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது கோரி தோத்துறாரு. பிருத்திவிராஜ் சவுகான் ஜெயிச்சிடறாரு. தப்பிச்சு ஓடின முகமது கோரி அடுத்த வருஷமே திரும்ப படையெடுத்து வர்றாரு. அப்போ அது 2ஆம் தரையின் போர் 1192. இப்போ முகமது கோரி ஜெயிச்சிடறாரு. பிருத்திவிராஜ் சவுகான் வந்து தோற்று போயிடுறாரு. ஆனால் அந்த பிருத்திவிராஜ் சவுகான் அப்படிங்கிறவர் ராஜபுத்திரர்கள், ராஜபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்கெல்லாம் அந்த ராஜபுத்திரருடைய வீரத்தெல்லாம் பார்த்துட்டு முகமது கோரி என்ன சொல்கிறப்பல, சரி நீயே வச்சுக்க ஆட்சி, வந்து எனக்கு கீழே வந்து நீயே வந்து அரசாங்கம் எல்லாத்தையும் பார்த்துக்க, என் கூடயே இருன்னு வச்சுக்கிறாப்புல. கடைசியில் என்ன பண்ணுறாரு, இப்படியே இருக்கவே எப்படி இருந்தாலும் ஒரு அரசனாக இருக்கவே எத்தனை நாளைக்கு அப்படியே இருப்பேன், அப்போ மேலே வரணும் தானே பார்ப்பேன். ஸோ வந்து ஏதோ சதி செஞ்சதாக சொல்லி பிருத்திவிராஜ் சவுகானை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ 2ஆம் தரையின் போரோட பிருத்திவிராஜ் சவுகான் முடிஞ்சிட்டாரு. முகமது கோரி உள்ளே என்ட்ரு ஆகிட்டார், இந்தியாவுக்குள்ளே வந்துட்டார். ஸோ 2ஆம் தரையின் போர் தான் முதலாக. அடுத்து, அதாவது முதலாக இல்லை, அடுத்து திரும்பவும் அடுத்த ரவுண்டு வந்து உள்ளே வர்றதுக்கான காரணம், ஒரு நூற்றாண்டு கழிச்சும் உள்ளே வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தரையின் போர் தான். ஒருவேளை திரும்பவும் இதில் பிருத்திவிராஜ் சவுகானே வெற்றி பெற்றிருந்தால் இந்தியாவினுடைய வரலாறு வேறு விதமாக கூட எழுதப்பட்டிருக்கலாம். ஸோ 2ஆம் தரையின் போரில் முகமது கோரி வெற்றி பெற்று அங்கே போகிறாரு. போனோடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவெல்லாம் பிடிச்சாச்சு, உள்ளே வந்தாச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவுக்கு வந்து யாராவது ஒருத்தர் நமக்கு அவருக்கு வந்து மகன்கள் வந்து கிடையாது. ஸோ அதனால் பண்டகன்னு தன்ட்ட இருக்கக்கூடிய அடிமைகள், அதாவது பண்டகன்னு சொல்லுவாங்க, மம்லுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிமைகளை, இராணுவ அடிமைகளை தான் வந்து அவர் எப்பயுமே நம்புவார். ஸோ தனக்கு சேவை செய்யக்கூடிய இராணுவ சேவை அடிமைகளில் குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவரை
இந்தியாவினுடைய துணை ஆட்சியாளரா நீ வந்து இப்போதைக்கு பார்த்துக்க, நான் தான் தலைவர், ஆனால் இப்போதைக்கு நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நீ பார்த்துக்க, நான் வந்து திரும்ப நம்ம இதுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, கண்ணூசி அரசர் வந்து ஜெயச்சந்திரர் வந்து திரும்ப வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்னடா நீ திரும்பவும் குடைச்சல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முகமது கோரி திரும்ப வராது, கண்ணூசி அரசரையும் போட்டு தள்ளிடுறாரு. ஜெயிச்சுட்டு திரும்ப போகிற வழியில் சரி ஜெயிச்சாச்சு, ஊருக்கு திரும்ப அவங்க நாட்டுக்கு போகிறாரு, இந்தியாவுக்கு போகல. ஏன்னா இந்தியாவுக்கு தான் ஒரு துணை ஆட்சியாளரை போட்டாச்சு. திரும்ப போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, வழியில் யாருன்னே தெரியாத ஒருத்தன் முகமது கோரியை போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளோடனே இந்த துணை ஆட்சியாளராக இருந்தால குத்புதீன் ஐபக், இவன் தான் வந்து அடுத்து இந்த டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிறதையே ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வரலாறை வந்து படிக்க போகிறோம். ஸோ எப்படி கதைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இதில் வந்து முக்கியமானது சோமநாதபுரம் கோவில் கொள்ளை 1025, ரேய் நகர் அதாவது வந்து ஈரானிய நகர் ரேய் 1029, முதல் தரையின் போர் 1191, இரண்டாம் தரையின் போர் 1192. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா இந்த வரலாறு நமக்கு. அப்போ அவர் போகும்போது கடைசியாக குத்புதீன் ஐபக்குன்னு நான் தான்ட்ட இருந்த ஒரு அடிமையை வந்து தலைவராக நியமிச்சுட்டு போயிட்டார். ஓகேவா? ஸோ முகலாய ஆட்சியில் வந்து இந்தியாவில் வந்து அமைச்சவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முகமது கோரி தான். ஏன்னா முகமது கஜினி என்ன பண்ணுவார், வருவார், கொள்ளையடிப்பார், ஓடி போயிடுவார். இங்கே வந்து நிறுவனது, நிப்பாட்டினது, ஆட்சியாளராக போட்டது, இது எல்லாமே வந்து யாருன்னா இந்த முகமது கோரி பை தான். சரிங்களா? இந்த முகமது கோரி வந்து தனக்கு மகன்கள் இல்லாததுனால இராணுவ சேவை செய்கிறதுக்காக என்ன இது பண்டகன் அப்படிங்கிற இராணுவ சேவை அடிமைகளை வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பண்டகன் அப்படிங்கிற பாரசீக வார்த்தைக்கு என்ன அடிமைனா என்ன அர்த்தம்னா இராணுவ சேவை அடிமைகள் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இவங்க தான் வந்து இந்த இராணுவ சேவை அடிமைகளை தான் வந்து மாகாண ஆளுநர்கள் பின்பு வந்து சுல்தானாக மாறிடுவாங்க. ஸோ அந்த என்னென்னா தனக்கு என் மகனில் யார்கிட்ட பொறுப்பு கொடுக்குறது, அடிமையில் எவனாச்சும் முக்கியமானவனா அங்கங்கே ஆளுநரை ஒவ்வொருத்தரையும் ஆளுநராக இருந்துக்கன்னு கொடுத்துறது. இவர் செத்ததுக்கப்புறம் அவன் சுல்தானாக மாறிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் 1206 முகமது கோரி இறந்து போயிடுறாரு. ஸோ 1206 தான் இறந்துட்டாருன்னா அடுத்து யார்? குத்புதீன் ஐபக் தான் கொடுத்துட்டாரு. ஸோ குத்புதீன் ஐபக் வந்து முதலாக டெல்லியில் அடிமை வம்ச ஆட்சியை வந்து தொடங்குறாரு. ஸோ அடிமை வம்ச ஆட்சியை வந்து தொடங்கியவர் யார் அப்படின்னு வந்து அதாவது இந்தியாவில் முகலாய ஆட்சியை வந்து இந்த முகலாய ஆட்சி இந்தியாவில் தொடங்குறதுக்கு முக்கியமாக முகலாயர்னு கூட சொல்ல முடியாது. முகலாயருங்கிறது வேறு. இந்த அரேபியர்களுடைய இந்த டெல்லி சுல்தானேட்டினுடைய ஆட்சியை தொடங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வந்து முகமது கோரி தான். ஸோ அவர்கிட்ட அடிமையாக இருந்த குத்புதீன் ஐபக்கை துணை ஆட்சியாளராக நிர்ணயிக்கிறாரு. 1206 முகமது கோரி செத்தது உடனே 1206 குத்புதீன் ஐபக் தன்னை வந்து சுதந்திர மன்னராக அறிவிச்சுக்கிறாப்புல. ஸோ இந்த அடிமை வம்சம் அல்லது மம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க. ஸோ மம்லுக் அப்படின்னா அரேபிய சொல்னா அடிமைன்னு அர்த்தம். ஸோ மம்லுக் வம்சம் அல்லது அடிமை வம்சம் அப்படிங்கிறது தான் முதல் வம்சம். ஸோ இது இல்லாமல் இந்த டெல்லி சுல்தானேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே வம்சம் தான் எல்லா டைமும் ஆட்சி பண்ண மாதிரி இல்லை. ஸோ வெவ்வேறு விதமான வம்சங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் ஆட்சி புரிஞ்சிருக்கு. அதில் முதல் வம்சம் வந்து பார்த்திங்கன்னா அடிமை வம்சம் அல்லது மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சம் தான் முதலாக ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ இவருடைய அந்த டோட்டலாக அடிமை வம்சத்தினுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1206 முதல் 1290 வரைக்கும் இந்த அடிமை வம்சம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இதில் குத்புதீன் ஐபக் தான் முதல் நபர். இவர் தான் வந்து அடிமை வம்சத்தினுடைய முதல் சுல்தானேட்டாக அல்லது வந்து மன்னராக வந்து தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டவர். இவர் வந்து ஒரு 4 வருஷம் தான் இருப்பார். 1206 1210 வரைக்கும் ஒரே ஒரு 4 வருஷம் மட்டும்தான் இவர் இருப்பார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா முதல் லாகூரை வந்து தலைமையிடமாக வச்சுருப்பார். ஸோ அவர் தான் என்ன பண்ணுவார்னா இந்த டெல்லிக்கே வந்து தலைநகரை வந்து மாற்றுவார். ஸோ லாகூரில் இருந்து தன்னோட தலைநகரை டெல்லிக்கு மாற்றினது யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். இவருக்கு வந்து வடமேற்கு இடங்கள் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே கைப்பற்றுவார். ஸோ பீகார், வங்காளம் இதெல்லாம் கைப்பற்றுறதுக்கு தான்
பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவரை அனுப்புகிறார். இந்த பக்தியார் கில்ஜி யாருன்னு ஞாபகம் வருதா? குப்த பேரரசில் சொன்னேன்னா நாலந்தாவை வந்து ஒரு பை அடிச்சு விட்டுட்டான்னு, அவன் தான் இந்த பக்தியார் கில்ஜி. அப்போ பீகார் வங்காளம் பெல்ட்டில் யார் இருந்திருக்கா? குப்தர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து யார் போகிறா? அந்த குத்புதீன் ஐபக்கினுடைய ஒரு அடிமை தான் அவன், அதாவது தளபதி, படைத்தளபதி. அவன் தான் வந்து அங்கே போய் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரமட்டமாக்குனது. ஸோ அந்த பக்தியார் கில்ஜியை வந்து பீகார் வங்காளத்தெல்லாம் கைப்பற்ற அனுப்பிடுவார். கைப்பற்றிட்டும் வந்துடுவார். ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணுவார்? குதுப் மினார்னு ஒரு கட்டடம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த குதுப் மினார் கட்டடத்தை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டினது வந்து குத்புதீன் ஐபக். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குதுப் மினார் கட்ட அடிக்கல் நாட்டினது தான் குத்புதீன் ஐபக்கு. அதை கட்டி முடித்தது அவரோட மருமையன் இல்துட்மிஷ் காலத்தில். சரிங்களா? ஸோ அடிக்கல் நாட்டினது வந்து குத்புதீன் ஐபக் தான் அடிக்கல் நாட்டிருப்பார். இவர் வந்து குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், இந்தியாவிலே மிக பழமையான ஒரு மசீது வந்து இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்தியாவிலே மிக பழமையான மசூதியாக வந்து பார்க்கப்படுது. இது எங்கள் டெல்லியில் வந்து குத்புதீன் ஐபக் தான் கட்டியிருப்பார். இவர் 1210 குதிரை போலோ விளையாட்டு. குதிரை போலோ விளையாட்டுனா அந்த குதிரை மேலே உட்காந்துக்கிட்டே போலோ விளையாடுவாங்கள்ல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குதிரை போலோ விளையாட்டில் தவறி விழுந்து இந்த குத்புதீன் ஐபக் வந்து இறந்து போயிடுவார். ஸோ குத்புதீன் ஐபக்கை பற்றி இவ்வளோதான். ஸோ அடிமை வம்சத்தினுடைய தோற்றுவித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். இவர் தான் வந்து லாகூர்லேருந்து டெல்லிக்கு வந்து தலைமையிடத்தை மாற்றுவார். இவர் தான் வந்து வங்காளத்தையும் பீகாரையும் கைப்பற்ற பக்தியார் கில்ஜி அனுப்புவார். அங்கே போன பக்தியார் கில்ஜி நாலந்தாவை அழிச்சிட்டு வந்துடுவேன். சரிங்களா? குதுப் மினாரை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டினது இவர் தான். குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் இவர் தான் கட்டியிருப்பார். குதிரை போலோ விளையாட்டின் போது கீழே விழுந்து 1210 இறந்து போயிடுறார். ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறமா 1210 இவர் இறந்து போயிடுறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவரோட மயன் வந்து ஒரு ஆரம்சான்னு ஒருத்தர் இருக்கேன். ஸோ அவன் வந்து கொஞ்சம் திறமை இல்லாதவனாக இருக்கேன். அதனால் இது வந்து எப்படின்னா இந்த துருக்கி, அதாவது இந்த டெல்லி சுல்தானேட்னா துருக்கிய அரேபியர்களில் துருக்கியர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து துருக்கியர்கள் தான். இந்த துருக்கியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இருந்த துருக்கிய பிரபுக்கள் அவங்களாம் வந்து ஆரம்சாவுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டிவாக இல்லை. அப்போ இராணுவ அதிகாரியாக இருந்த குத்புதீனோட மருமகன் இல்துட்மிஷை நீங்கள் வந்து ஆட்சி பொறுப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகனான இல்துட்மிஷ் இவர் வந்து யாருன்னா ஒரு இல்பாரி துருக்கியர். இவர் ஒரு இல்பாரின்னு சொல்லக்கூடிய, இவர் அடிமை வம்சம் கிடையாது, இல்பாரி வம்சம். இவர் வந்து ஒரு வேற ஒரு வம்சம் இருந்தாலும் அந்த அடிமை வம்சத்தின் தொடர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. ஸோ இவர் வந்து இல்பாரி துருக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இல்பாரி துருக்கியர் வம்சத்தை சேர்ந்த இல்துட்மிஷை இவங்க வந்து அடுத்ததாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் தான் வந்து இராணுவத்தை வந்து மிக பலமாக கட்டமைக்கிறார். ஸோ இப்படி இருந்தால் பார்த்தா அது நம்ம கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். ஏன்னா அந்த பக்கம் தைமூர் வர்றான், செங்கிஸ்கான் வர்றான். ஸோ இவங்கெல்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இராணுவத்தை வந்து கட்டமைக்கிறாரு. ஸோ அந்த மங்கோலிய மன்னன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செங்கிஸ்கான்ங்கிறவன் வந்து மங்கோலியர்கள், அதாவது சைனாவுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி, சைனானே வச்சுக்கோங்க, அந்த மங்கோலியரில் வந்து செங்கிஸ்கான் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பேரரசனாக இருந்தான். அவன் கை காட்டக்கூடிய திசையெல்லாம் அவனுக்கு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு மன்னன் தான் செங்கிஸ்கான். அந்த செங்கிஸ்கானுடைய படையெடுப்பு வந்து நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இந்த இல்துட்மிஷு செங்கிஸ்கானுடைய படையெடுப்பை தடுக்கிறதுக்காக சகல்கானி அல்லது 40 குழு, அப்படியாவது 40 பேர் இருக்கக்கூடிய ஒரு படையை வந்து கட்டமைக்கிறார். எப்படி வந்து இவன் ஒரு போர் வந்துச்சுன்னா அதை எப்படி இவன்கிட்ட இருந்து தடுக்கிறது, இல்லாட்டினா வந்து எப்படி சமாதானம் பேசுகிறது, இதுக்கெல்லாம் வந்து சகல்கானி அல்லது 40 குழு அதுக்கு பேர். அதை அமைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துட்மிஷ். இப்போ இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது செங்கிஸ்கான் வந்து குவாரிஜம் ஷா அலாலுதீன் அப்படிங்கிறவர் வந்து செங்கிஸ்கான் வந்து தோற்கடிச்சு பற்றி விட்டுறாரு. அப்போ அந்த ஜலாலுதீன் என்ன பண்ணுறா, நேராக இவர்கிட்ட வந்து இப்போ என்னை எப்படியாவது காப்பாற்று, நம்ம 2 பேரும் சேர்ந்து எனக்கு இப்போ செங்கிஸ்கானோட சண்டை விட்டு என்னோட இடத்த நான் எடுத்துக்கிறேன், நீ உன இடத்த காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லி பேச வர்றாரு.
ஆனால் இவர் என்ன சொல்லிடுறாரு, மறுத்துறாரு. இல்லைப்பா எங்களுக்கு வேணாம், நீ தோத்ததாகவே இருக்கட்டும், எங்களுக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தமே வரக்கூடாதுன்ட்டு இவர் வந்து அந்த இதுக்கு ஒத்துக்கலை. ஒருவேளை ஒத்துக்கிட்டு இருந்தால் வேறு மாதிரி நடந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ 40 சகல்கானின்னு சொல்லக்கூடிய 40 குழுவை வந்து அமைச்சவர் வந்து இவர் தான். புரியுதுங்களா? இல்துட்மிஷ். ஸோ இவர் வந்து இராணுவத்தில் பணியாற்றுறவங்களுக்கு வந்து இக்தா அப்படின்னு எல்லாமே வந்து இராணுவத்தில் பணியாற்றினா ஏதாவது கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து இராணுவத்தில் பணியாற்றுறவங்களுக்கு இக்தாங்கிற நிலங்களை வழங்கியிருக்காங்க. அந்த நிலங்கள்லேருந்து தேவையான வருவாயை இவங்க எடுத்துக்கிடலாம். புரியுதுங்களா? ஸோ இதில் வச்சுருக்கவங்களுக்கு பேர் இக்தாதர் அல்லது முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சுருக்கவங்களுக்கு பேர் வந்து இக்தாதர் அல்லது வந்து முக்தி. ஸோ இந்த குதுப் மினார் கட்டி முடிக்கப்பட்டது வந்து இல்துட்மிஷினுடைய காலம்தான். ஸோ இல்துட்மிஷினுடைய காலத்தில் தான் குதுப் மினார் கட்டி முடிக்கப்பட்டது. இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 243 அடி. குதுப் மினாரினுடைய உயரம் வந்து 243 அடி. இவர் 1236 ஏப்ரல் மாதம் வந்து இறந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா இவர் இறந்ததுக்கப்புறமா வரிசையாக இவருடைய இல்துட்மிஷினுடைய இன்னொரு மகன் அப்படி எல்லாருமே ஆட்சி செஞ்சு பார்க்குறாங்க. யாருனாலையும் சரியாக ஆட்சியே பண்ண முடியல. ஸோ அதில் ஒருத்தவங்க தான் இந்த ரஷ்யா பேகம். இது என்னென்னா, இல்துட்மிஷ் இறந்துட்டார். இறந்தோடனே அவனோட மகன் ருக்குதீன் பெரோஸுங்கிறவர் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. அப்பா இறந்து கொஞ்சம் காலத்திலே அவர் இறந்து போயிடுறாரு. ஏன்னா அவர் தான் பட்டத்தில் அடுத்து வரக்கூடிய அரசராக இருந்திருப்பார். அவர் இறந்ததுனால அவரோட மகளான ரஷ்யா பேகத்தை வந்து இந்த துருக்கிய பிறப்புகள், ஆனால் பெண்களை வந்து இதில் வைக்கிறதுக்கு வந்து அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் ரஷ்யா பேகம் வந்து அவங்க மன்னர் பொறுப்பை வந்து ஏற்றுக்கிடுவாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா 1236 1240 வரைக்கும் இவங்களும் வந்து ஒரு 4 வருஷம்தான் இருப்பாங்க. இப்போ இவங்க ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ தான் மங்கோலிய மன்னன் சிங்கிஸ்கான் வந்து திரும்ப வருவான். எங்கே வரைக்கும் வந்துருப்பான்னா பஞ்சாப் வரைக்குமே வந்து படையெடுத்து வந்துடுவான். ஸோ பஞ்சாப் வரைக்கும் இவங்க காலத்தில் வந்து சிங்கிஸ்கான் வந்து படையெடுத்து வந்துடுவான். படையெடுத்து வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துருக்கி பிறப்புகளுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துருக்கிய பிறப்புகள் இல்லாமல் நம்ம ராஜபுத்திர பிறப்புகள் இருப்பாங்க, ஹிந்து பிறப்புகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அதிகமான சலுகையும் துருக்கிய பிரபுகளுக்கு சாதகம் இல்லாமல் மற்ற துருக்கியர் அல்லாத பிரபுகளுக்கு வந்து சாதகமாக இவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து துருக்கிய பிரபுகளுக்கு வந்து பெரிய கோபத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி ஜலாலுதீன் யகூத் அப்படிங்கிற எத்தியோப்பிய அடிமையை வந்து இவங்க வந்து தன்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி வந்து இவங்க வச்சுருப்பாங்க. அவருக்கு வந்து நிர்வாக இதிலெல்லாம் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து தவறாக யோசித்த துருக்கிய பிறப்புகள் வந்து 1240 வந்து ரஷ்யா பேகத்தை போட்டு தள்ளிடுவாங்க. அப்புறம் ரஷ்யா பேகத்துக்கு அப்புறமா அவரோட இன்னொரு அண்ணன், அதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு அண்ணன் முன்னாடி செத்துட்டார். இப்போ ரஷ்யா பேகம் வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அப்புறமா 2ஆம் நசீர் அல்லுதீன் அப்படின்னுங்கிறவர் வந்து அடுத்து வந்து ஒரு 20 வருஷம் ஆட்சி பண்ணுவார். 2ஆம் நசீர் அல்லுதீன். அவரை பற்றி பெருசாக எதுவுமே கிடையாது. அது ஏதோ இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இருக்கிறதுல அடுத்ததாக பெருசாக சொல்கிற அளவில் ஆட்சி பண்ணதுன்னா கியாசுதீன் பால்பன். ஸோ கியாசுதீன் பால்பன் தான் அடுத்து வந்து மிக பெரிய அளவில் வந்து பண்ணியிருப்பார். அதான் இவருக்கு முன்னாடி, இந்த கியாசுதீன் பால்பனுக்கு முன்னாடி ருக்குதீன் பெரோஸ், ரஷ்யா பேகம், 2ஆம் நசீர் அல்லுதீன் இவங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பெரிய அளவில் ஏன்னா கொஞ்சம் காலங்கள் ஆட்சி பண்ணதுனால அவங்கள பற்றின பெரிய வரலாறுகள் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அடுத்ததாக கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறவர் தான் அடுத்து மிக பெரிய அளவில் தெரிஞ்ச சுல்தானேட். ஸோ இவர் வந்து என்னென்னா, இந்த சகல்கானி அல்லது 40 குழுன்னு சொல்லி இல்துட்மிஷ் ஆரம்பித்தார் இல்லையா, இந்த மங்கோலியர்கள் வந்து இப்போ படையெடுத்து வந்தால் தடுக்கிறதுக்காக, அதை வந்து என்ன பண்ணிடுவார்னா, வந்தோடனே முதல்ல அதை கேன்சல் பண்ணி, ஏன்னா அந்த 40 பேரும் இவர் கூட வந்து எப்போதுமே முரண்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் ரைட்டில் போனால் அவர் லெஃப்ட்டில் போவாங்க, லெஃப்ட்டில் போனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. அந்த மாதிரி இவர் கூட எப்பயுமே வந்து முரண்பட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த சகல்கானி அல்லது 40 குழுவை வந்து இவர் ஒழிச்சிருவார்.
அதுக்கடுத்து செங்கிஸ்கானோட சமரசம் பண்ணிக்குவார். எப்படின்னா செங்கிஸ்கான்கிட்ட என்னென்னா அப்போ வந்து செங்கிஸ்கானுடைய வாரிசு, அதாவது இப்போ இந்த செங்கிஸ்கான் இருக்கார் இல்லையா, அவர்னா செங்கிஸ்கான் இல்லை, செங்கிஸ்கானுடைய வாரிசு வந்து அப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த வாரிசை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி வந்து வரிசையாக வாரிசுகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் செங்கிஸ்கான் பரமணி தான். ஸோ செங்கிஸ்கானுடைய பேரனும் ஈரானுடைய மங்கோலிய வைஸ்ராயம் வாய்ந்த குலகு கான் அப்படிங்கிறவர். இது வந்து ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக குலகு கானா உலக் கானா அப்படிங்கிறது எனக்கும் டவுட்டு தான். ஏன்னா பட் நம்மள்கிட்ட இருந்த புக்கில் குலகு கான் இருக்குது. ஸோ குலகு கான் அப்படிங்கிறவர்கிட்ட என்ன வாங்குவார்னா, சட்லஜ் நதியை கடந்து நாங்கள் வந்து டெல்லிக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை வாங்கிடுவார். என்ன பண்ணிடுவார், இந்த 40 பேர் குழு எதுக்கு இவங்களோட போய் 40 பேர்ட்டையும் போராடுறதுக்கு ஒருத்தின்ட்ட போய் சாட்சிக்காரன் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் போய் விழுந்துருவோம்ட்டு நேராக சண்டைக்காரன் காலிலே விழுந்துருவார். எப்பா இது மாதிரி எங்களுக்கு நீ வந்து எங்கிட்ட வராத அப்படின்னு ஒரு உறுதிமொழியை வந்து வாங்கிடுவார். என்ன பண்ணுவார், சட்லஜ் நதியை கடந்து நாங்கள் போருக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழியை செங்கிஸ்கான் பேரன்ட்ட போய் வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்துட்டு தான் இந்த சகல்கானி அப்போ தேவையில்லையில அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காலி பண்ணி விட்டுருவார். இவர் வந்து இவர்கிட்ட ஆனால் வந்து செங்கிஸ்கான் படையோடதே மோத தயக்கம், மற்ற எல்லாரோடையும் ஈஸியாக மூடுவார். இந்த மியோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மியோக்கள்னால் என்னென்னா ராஜபுத்திர முஸ்லீம்கள், ராஜபுத்திரர்களே சாட்டுகள் இருக்காங்க, சாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜபுத்திரர்களே வந்து ஹிந்துக்கள் இருந்தால் அவங்கள சாட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்களை வந்து மியோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மியோக்கள்லாம் வந்து இவர் கூட போர் புரிஞ்சு அவங்கள பூரா விரட்டி விட்டார். அதுக்கப்புறம் மேவார் மீது போர் புரிஞ்சார். என்ன, மேவார் மீது போர் புரிஞ்சு தன்னோட மகனான புக்ரா கான் அப்படிங்கிறவரை வந்து அங்கே போய் நியமனம் பண்ணுறாரு. எங்கே, இதில் மேவாரில். ஸோ அடுத்து முகமது கான் அப்படிங்கிறவரை வந்து இதில் முல்தானில் போய் தன்னோட இன்னொரு மகனான முகமது கான் அப்படிங்கிறவரை வந்து முல்தானில் வந்து ஆளுநராகிறாரு. ஆனால் அங்கே வந்து ஒரு மங்கோலிய வீரனே வந்து அந்த முல்தானுக்கான ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து கொண்டு போடுறேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து இவர் வந்து உளவாளிகளுடைய அமைப்பை வந்து உருவாக்குனது வந்து இவர் தான். வங்காளத்தில் இவர் வந்து மாகாண ஆளுநராக இருந்த துக்ரீல் கான், வங்காளத்தினுடைய மாகாண ஆளுநராக இருந்த துக்ரீல் கான் வந்து எப்படியாவது இந்த பால்பனை போட்டு தள்ளிட்டு நம்ம அரசாட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினப்பேன். ஸோ அப்போ இவர் என்ன பண்ணிடுவார்னா, அவனுக்கு தூக்குங்கடான்னு சொல்லிட்டு துக்ரீல் கானை தூக்கிட்டு வந்து தலையை வெட்டிடுவார். புரியுதுங்களா? ஸோ கியாசுதீன் பால்பனுடைய வங்காள மாகாண ஆளுநர் தான் துக்ரீல் கான். என்னாகும்னா இவன் மகனை அனுப்பிப்பார், எல்லாத்தையுமே அனுப்பிப்பார், எல்லாத்தையுமே வெட்டி விட்டுருவான். கோவத்தில் இவரே போவார், அவன் தப்பிச்சு ஓடி போவான். கடைசியில் பால்பனோட குழு எல்லாம் சேர்ந்து பிடிச்சி அவன் தலையை வெட்டி கொண்டுருவாங்க. ஸோ இந்த துக்ரீல் கானை வந்து இவர் போட்டு தள்ளிடுவார். இவரோட அரசவையில் தான் அமீர் குஸ்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசவை கவிஞர் வந்து இருந்திருப்பார். இவரை வந்து இந்திய கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்து இது வந்து அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு வந்து ஆதரித்தது யாருன்னா பால்பன் தான். இவர் வந்து என்ன புத்தகங்கள் எழுதியிருப்பார்னா 9 வானங்கள். ஸோ 9 வானங்கள் அப்படிங்கிறத அமீர் குஸ்ரு தான் எழுதியிருப்பார். புரியுதுங்களா? ஸோ அமீர் குஸ்ரு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா 1287 வந்து பால்பன் வந்து இறந்து போயிட்டார். ஸோ பால்பன் இறந்து போனதுக்கப்புறமா அதான் முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஒரு மகன் வந்து வங்காளத்தில் அதான் துக்ரீல் கானை கொண்டுட்டார் இல்லையா? ஸோ சாரி மாற்றி சொல்லிட்டேன். துக்ரீல் கானை வந்து கொண்டுட்டார் இல்லையா? அங்கே வந்து என்ன பண்ணுவார்னா புக்ரா கான்னு தன்னோட மகனை வந்து ஆளுநராக போட்டுருவார். முல்தானை ஜெயிச்சு முகமது கானை போட்டுருவார். வங்காளத்தை துக்ரீல் கானை போட்டு தள்ளிட்டு அங்கே வந்து தன்னோட இன்னொரு மகன், மொத்தம் 3 மகனில் ஒரு மகனை வந்து முல்தானில் ஆளுநராக போட்டுருவார். ஒரு மகனை வந்து இப்போ துக்ரீல் கானை ஜெயிச்ச வங்காளம் இருக்கு இல்லையா, வங்காளத்துக்கு ஆளுநராக போட்டுருவார். இன்னொரு மகன் தான் கைகுபாத்து. அந்த கைகுபாத்து எப்படின்னா பொம்பளை சோக்கு, எனி டைம் வந்து அரசாட்சியில் எதுவும் இல்லாமல் எப்பயுமே இந்த இதிலே சுற்றிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள்.
இது என்ன சும்மா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரியா. அப்போ தன்னோட 3 மகனில் ஒரு மகனை வந்து என்ன பண்ணிட்டாரு, வங்காளத்துக்கு ஆளுநராக போட்டார். இன்னொரு மகனை வந்து இதில் லாகூர் இதில் ஆப்கானில் போட்டார். அவரை போட்டு தள்ளிட்டாங்க. இதில் முல்தானில் போட்டார். அங்கே வந்து மங்கோலியரில் ஒருத்தன் போட்டு தள்ளிட்டேன். அப்போ ஒரு மகன் வங்காளத்தில் ஆளுநராக இருக்கான், ஒரு மகன் வீட்டில் இருக்கான். இப்போ இவர் 1287 இறந்து போனதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருந்த மகன் பேர் தான் கைகுபாத்து. இந்த கைகுபாத்து வந்து என்ன பண்ணிடுறேன், இவனுக்கு வந்து எதுவும் திறமையெல்லாம் இல்லை. ஆனால் அந்த வங்காளத்தில் ஆளுநராக இருந்தார்ல புக்ரா கானு, அவன் வந்து ஆட்சி பண்ணியிருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான், எங்கள் அப்பா தான் செத்துப்பிட்டாரு, நான் அங்கே வரல, எனக்கு இங்கேயே நல்லா செட்டில் ஆகி போச்சு, நான் வங்காளத்தை தனியாக ஆட்சி பண்ணிக்கிறேன், என் பக்கம் எவனும் வந்துடாதீங்கடான்னு சொல்லிட்டு அவர் வங்காளத்தை தனியாக ஆட்சி பண்ணி நான் தனி நாடுன்ட்டாப்புல. ஏன்னா டெல்லியை விட்டுவிட்டு நான் புக்ரா கான் வந்து என்ன பண்ணிடுறாரு, வங்காளத்திலே நான் போய் ஆட்சி பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்களான்ட்டு அவர் வங்காளத்துக்கு ஆளுநராக இருந்தவர் அவர் தனி மன்னராக தன்னை அறிவிச்சுக்கிட்டு தனி சுதந்திர நாடாக அவர் இருந்துக்கிறாரு. ஆக மொத்தத்தில் இங்கே வந்து டெல்லிக்கு கடைசியில் அரியணை ஏறுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது. இவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அவரோட 3 வயசு பையனை வந்து அரியணை ஏற்றுக்கடா அப்படின்னு சொல்லி துருக்கிய பிறப்புகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ 3 வயசு பையன் போனால் யார் வந்து ஆட்சி அதிகாரத்தை பண்ணுறது? அப்போ தான் வந்து அடுத்த ஆள் என்ட்ரி ஆகிறாரு, அலாவுதீன் கில்ஜி. இவர் யாருன்னா, இவர் வந்து இராணுவ அந்த அடிமை தான், அந்த இராணுவ சேவை அடிமை தான். இவர் வந்து இவரோட கைகுபாத்தினுடைய பேரில் அரசாட்சி வந்து பண்ணுற மாதிரி, அதாவது கைகுபாத் தான் மன்னர், ஆனால் முடிவுகள், நிர்வாக திறமை, போர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது யாருன்னா இந்த அலாவுதீன் கில்ஜி. ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து அவரை வந்து பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு இவர் வந்து அரசாட்சி நடத்துகிறார். இது எத்தனை நாளைக்கு தான் இதுவே பண்ணிக்கிட்டு இருக்குது, பேசாமல் அவனை போட்டு தள்ளிடுவோம்னு ஒரு ஆளை அனுப்பி இந்த கைகுபாத்தை போட்டு முடிச்சு விட்டு அடுத்து என்ன பண்ணிடுறாரு, 1290 3 வருஷம் பார்த்துருக்காரு. ஏன்னா 3 வருஷம் இவனை எப்படியாவது சமாளிச்சிடலான்னு. அப்புறம் 3 வருஷம் கழித்து அவனை போட்டு தள்ளிவிட்டு இவர் வந்து அலாவுதீன் கில்ஜி அடுத்த வம்சத்தை தொடங்கிட்டாங்க. அப்போ இந்த பால்பன் அதுக்கப்புறமா அந்த கைகுபாத்தோட என்ன ஆகி போகுது, அடிமை வம்சம் முடிஞ்சு போகுது. அடிமை வம்சம் முடிஞ்சு விட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுது, ஜலாலுதீன் கில்ஜி இருக்காப்புல, இந்த ஜலாலுதீன் கில்ஜி வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறார். புரியுதா? அப்போ கைகுபாத்தை வந்து ஜலாலுதீன் அலாவுதீன் சொல்லிட்டோம் இப்போத, சரி ஓகே அதை மாற்றிக்கங்க. ஜலாலுதீன் கில்ஜி தான் வந்து கைகுபாத்துக்கு பதிலாக அரசாட்சி நடத்தினவர். 3 வருஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா கைகுபாத்தை போட்டு தள்ளிட்டு இந்த அடிமை வம்சத்தையே க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வம்சமான கில்ஜி வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்ததாக கில்ஜி வம்சத்தை பார்க்கலாம். ஸோ கில்ஜி வம்சத்துடைய முதல் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. இவர் வந்து ஒரு ஆப்கானியர். ஸோ இத்தனை நாள் என்ன பார்த்தோம், துருக்கியர்களை பார்த்துட்டு வந்தோமா, எல்லாருமே துருக்கிய பிறப்புகள். இவர் வந்து ஆப்கானியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆப்கானியன் தான், சரி நான் ஆப்கானியன் தான், நான் பிறந்தது ஆப்கானியன் இருந்தாலும் நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் துருக்கியில் போய் செட்டில் ஆகிட்டேன், அதனால் நானும் துருக்கி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றார். ஸோ ஜலாலுதீன் கில்ஜி 1290 கைகுபாத்தை போட்டு தள்ளிட்டு அரியணை ஏறுறாரு. இவர் வந்து 1296 வரைக்கும் இவர் வந்து ஒரு 6 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. 1292 அதான் பால்பன் தான் இறந்து விட்டார். அப்போ பால்பன் இறந்து விட்டால் செஞ்ச சத்தியம் முடிஞ்சு வச்சுல, அப்படித்தானே? அவ்வளோதான். செங்கிஸ்கானுடைய அடுத்த படை, அது மங்கோலிய படை வந்து அந்த அவனுடைய பேரன் வந்து 1292 திரும்ப டெல்லியை கைப்பற்றுறேன்னு வந்துடுறாங்க. ஸோ வந்து திரும்ப அவங்க சண்டை விடுறாங்க. பட்டு ஜலாலுதீன் கில்ஜி முடிஞ்ச அளவுக்கு அந்த மங்கோலிய நுழைவை வந்து தடுத்துடுறாரு. 1292 இவர் ஆட்சி பொறுப்பேற்ற 2 வருஷத்துலேயே மங்கோலிய படை உள்ளே நுழையுது. ஆனால் அந்த உள் நுழைவை வந்து இவர் தடுத்துடுறாரு. இருந்தாலும் வந்து பல இடங்களை வந்து கைப்பற்றணும்னு இவர் நினைக்கிறார். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவரே போக முடியாது இல்லையா, அதனால் பல இடங்களை கைப்பற்றுறதுக்கு வந்து காராவினுடைய ஆளுநராக இருந்த அலாவுதீன் கில்ஜி, ஸோ காராவினுடைய ஆளுநராக இருந்த அலாவுதீன் கில்ஜியை வந்து நியமிக்கிறார். ஸோ அந்த அலாவுதீன் கில்ஜி முதலாக போய் மால்வா மீது படையெடுக்கிறார். ஸோ மால்வா மீது இந்த அலாவுதீன் கில்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜியோடைய அண்ணன் மைந்த இந்த
அலாவுதீன் கில்ஜி. ஸோ ஜலாலுதீனுடைய அண்ணன் மகன் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி. ஸோ மால்வா மீது முதல்ல படையெடுக்கிறாரு. படையெடுத்தோடனே முதல் வெற்றி பெற்றோடனே அடுத்து வந்து மிகப்பெரிய அரசரை தக்கோண பகுதியில் இருந்த தேவகிரி. இந்த தேவகிரியத்தை அடிக்கடி இவங்க போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ தேவகிரியினுடைய யாதவ மன்னர் ராமச்சந்திராவை வந்து தோற்கடிக்கிறார். தோற்கடித்து அங்கேருந்து கட்டுக்கடங்காத செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு வராங்க. இந்த செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கிட்ட கொள்ளையடித்த செல்வத்தெல்லாம் கொண்டு வந்து புதுசாக ஒரு நகரையே வந்து நிர்ணயிக்கிறாங்க. புரியுதுங்களா? புதுசாக ஒரு நகரத்தையே நிர்ணயிக்கிறாங்க. அப்படி நிர்ணயித்தது போக மிச்சம் இருக்குது நகர பைசாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு இந்த ஜலாலுதீன் கில்ஜியோட ஒட்டுமொத்த படையில் இருக்க எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிறேன் இந்த அலாவுதீன் கில்ஜி. எப்படி பாருங்க, பூரா நம்பிக்கை துரோகம் மோசடி தான். அப்போ என்ன பண்ணிடுறேன், அலாவுதீன் கில்ஜியை வந்து அனுப்புகிறாரு. அவன் போய் கொள்ளையடிச்சு வரான். அதை வச்சு புதிய நகரெலாம் கட்டிட்டாங்க. கட்டினதுக்கப்புறம் மிச்சம் இருந்த காசை வச்சு அந்த ஜலாலுதீன் கில்ஜி கூட இருந்த ஒட்டுமொத்த நபர்களையும் விலைக்கு வாங்கி கடைசியாக ஜலாலுதீன் கில்ஜியை போட்டு தள்ளிட்டு அலாவுதீன் கில்ஜி வந்துடுறேன். புரியுதுங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக யார் வந்துடுறது, அலாவுதீன் கில்ஜி வந்துடுறது. ஜலாலுதீன் கில்ஜியை போட்டு தள்ளிட்டு இப்போ இவங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்ஜி சமயத்தில் எந்த நகரங்கள் மீது போர் தொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவகிரி. பாவம், அது என்ன பாவம் இருந்துச்சுன்னு தெரில. தேவகிரி மேலே 1296, 1307, 1314 3 வருஷமும் போர் தொடுத்துருப்பாங்க. குஜராத் மேலே 1299, 1300, ராந்தம்பூர் 1301, மால்வா 1305, சித்தூர் 1303, இப்படி வரிசையாக நிறைய நகரை கொள்ளையடிக்கிறது இவங்களுடைய வேலையாகவே இருந்திருக்கும். என்ன காசு பணம் நம்மகிட்ட நிறையா இருந்ததுனால தான். அடுத்து அலாவுதீன் கில்ஜி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, போர்பலம்லாம் நிறையா இருக்கக்கூடிய வீரமும் இருக்கக்கூடியவர். பஞ்சாபை வந்து கைப்பற்றின யாருக்கு பீரியடில், ரஷ்யா பேகம் பீரியட்லேயே வந்து பஞ்சாபை கைப்பற்றிடுவாங்க இல்லையா மங்கோலியர்கள். அந்த பஞ்சாபை வந்து வீழ்த்திட்டு என்ன பண்ணுவார், திரும்பவும் மங்கோலியர்களை வீழ்த்தி பஞ்சாபை கைப்பற்றுவார் அலாவுதீன் கில்ஜி. அதேமாரி வடமேற்கு மாகாணங்கள் குஜராத் வரைக்கும் எல்லாத்தையுமே கைப்பற்றுவார். இப்படி கைப்பற்றினவர் 1298 டெல்லி மேலே மங்கோலியர்கள் படையெடுப்பாங்க. 1305 தோஆஃப்ங்கிறது அடுத்ததும் வரும். அந்த தோஆஃப்ங்கிற இடத்துக்குள்ள மங்கோலியர்கள் படையெடுப்பாங்க. இந்த 2 படையெடுப்புமே அலாவுதீன் கில்ஜி மிக திறமையாக வந்து கையாண்டுருவார். ஸோ அதுக்கப்புறமா மாலிக் கபூர். இந்த மாலிக் கபூர் யாருன்னா, இவர் வந்து வடமேற்கு மாகாணங்கள் குஜராத் இதெல்லாம் பிடிச்சார் இல்லையா. அப்போ தென்னிந்தியாவை நோக்கி யாராவது போகணுங்கிறதுக்காக தன்னுடைய மிகச்சிறந்த படைத்தளபதியாக இருக்கக்கூடிய மாலிக் காபூரை வந்து மதுரைக்கு வந்து 1310 அனுப்பிவிட்டுருவார். போய் இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வாடா அப்படின்னு. அப்போ அந்த மாலிக் கபூர் வந்து அங்கே இருந்த எல்லா அரசர்களையும் போராடிட்டு தோக்கடிச்சிட்டு கடைசியாக பாண்டிய மன்னன்ட்ட வருவார். பாண்டிய மன்னன் வந்து அப்போ இங்கே இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரே குழுவாக வந்து மாலிக் கபூரை எதிர்த்து போராடுவாங்க. இருந்தாலும் இவர் கொள்ளையடிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப 1311 திரும்ப எங்கேயோ போயிடுவார், அலாவுதீன் கில்ஜிக்கிட்டே போய் நான் இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு வந்தேன்னு காமிக்கிறதுக்கு போயிடுவார். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேவகிரியை நான் ஏற்கனவே சொன்னதேன். 1307 வந்து தேவகிரி, 1307, 1314 2 தடவையும் இந்த யாதவ மன்னர்னு சொல்லக்கூடியது தேவகிரியத்தையும். ஸோ அங்கே வந்து போர் தொடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து காகதிய பேரரசில் இருக்கக்கூடிய பிரதபர் உத்ராதேவ் அப்படிங்கக்கூடியவர் 1309 ஹெய்சாளர்களில் இருக்கக்கூடிய மூன்றாம் வீர வல்லாளர் அவரை வந்து 1310 வந்து இவங்க தோக்கடிப்பாங்க. இதில் வந்து 3ஆம் வீர வல்லாளன் வந்து போருக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுவார், எப்போ நான் உனக்கு வரி கொடுத்துட்றேன், என்னை ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பார். ஸோ இவர் வந்து இந்த விவசாய முறையை வந்து நல்லா சீரழித்தார். அதே மாதிரி உணவு தானியங்களை வந்து வரியாக வந்து வசூலித்தார். என்னென்னா, இன்றைக்கி வரியாக கொடுக்குறது வந்து உணவு தானியங்களை கொடுங்க, உணவு தானியம் எனக்கு வந்து பணமாக வேணாம், உணவு தானியங்களாக கொடுங்க, எனது கட்டாய உணவு தானிய
கொள்முதல் முறை அப்படிங்கிறத இவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஏன்னா இதை சேமித்து வச்சுட்டு பஞ்சங்கள் வந்துச்சு, ஒருவேளை மழை தண்ணி இல்லை, பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் தீவிரமாக முன்னாடியே யோசிச்சு, நீங்கள் கொடுக்குறது வந்து கொடுக்குறீங்க, என்ன பண்ணிடுங்க, உணவு தானியமாக கொடுத்துருங்க. அந்த உணவு தானியத்தை வச்சு ஏதாவது பஞ்சம் வந்துச்சுன்னா நான் திருப்பி கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். அதே மாதிரி நில வருவாயை சீரமைக்கிறதா இருக்கட்டும், வருவாய்த்துறையை ஒழுங்குபடுத்துகிறதா இருக்கட்டும், எல்லா நல்ல விதமான இதையும் வந்து இந்த கில்ஜி வந்து பண்ணியிருப்பார். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமானது அஞ்சல் முறை. அதாவது தன்னுடைய ஏரியாவுக்குள்ளே வந்து முக்கியமான இதெல்லாம் வந்து முதல்ல அந்த கடித போக்குவரத்து மாதிரி அஞ்சல் முறையை வந்து முதல்ல பயன்படுத்தியிருப்பது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான் அந்த அஞ்சல் முறையை வந்து பின்பற்றியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அலாவுதீன் கில்ஜியை பற்றினது. ஸோ இந்த சித்தூர் சூறையாடல் பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இது ஒரு படம் கூட வந்துச்சு, பட் நம்ம அது என்ன படம்னு எனக்கு தெரில. ஒரு